ஹாய் ஹலோ வெல்கம் டு அவர் சேனல். நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் என்ன டாபிக் பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஸ்டாண்டர்ட் 9th இருக்கக்கூடிய சயின்ஸில் ஃபிசிக்ஸில் சவுண்டு அப்படின்னு லெசன் தான் பார்க்க போகிறோம். தமிழில் ஒலி அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த லெசன் எந்த பேஜ் நம்பர் இருக்குது அப்படின்னா, இங்கிலீஷ் மீடியம் புக்கில் பேஜ் நம்பர் 91 இருக்கும், தமிழ் மீடியம் புக்கில் பேஜ் நம்பர் 92 இருக்கும். சரியா? டிஸ்பிளேயில் உங்களுக்கு இங்கிலீஷ் புக் மட்டும் தான் தெரியும். என்ன பண்ணிக்கலாம், ஃபுல்லாக இதை தமிழ்லையோ இங்கிலீஷ்லையோ காதால் கேட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் டிஸ்கிரிப்ஷனில் உங்களுக்கு இங்கிலீஷ் மீடியம் புக்கும் லிங்க் இருக்கும், தமிழ் மீடியம் புக்குக்கும் லிங்க் இருக்கும். அந்த லிங்கை கிளிக் பண்ணி நீங்கள் நோட்ஸ் எடுத்துக்கலாம், அதில் ரெஃபரன்ஸுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லை, சமைச்சி புக்கை தாண்டி நீங்கள் ஏதாச்சும் புக்கு வாங்கினது பார்த்தீங்கன்னா அதுக்கும் டிஸ்கிரிப்ஷனில் புக் ரிவ்யூ அப்படிங்கிற ஒரு லிங்க் இருக்கும். அந்த லிங்கை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு என்னென்ன புக்கெலாம் வாங்கலாம், எல்லாமே நல்ல நல்ல புக்ஸ் உங்களுக்கு கொடுத்துருப்போம். அந்த புக்கு தேவைப்பட்டுச்சுன்னா உங்களுக்கு பிடிச்சுன்னா அந்த புக்கை வாங்கிக்கலாம். சரியா? ஸோ சவுண்ட் அப்படிங்கிற லெசன் ரொம்ப இம்பார்ட்டன்ட். எந்த ஒரு எக்ஸாம் எடுத்தாலும் சரி, சவுண்ட்லேருந்து 1 or 2 கொஸ்டின்ஸ் கம்பல்சரியாக கண்டிப்பாக கேட்டுகிட்டே இருக்காங்க. ஸோ ஸ்கிப் பண்ணாமல் இந்த வீடியோ லாஸ்ட் வரை பார்த்துக்கோங்க. நிறையா பாயிண்ட்ஸ், நிறையா இன்ஃபர்மேஷன்ஸும் கிடைக்க போது. ஸோ பார்த்துக்கோங்க. சரியா? ஸோ ஃபஸ்ட்டு இந்த சவுண்ட் என்னன்னு தெரிஞ்சுக்கணும். சரியா? சவுண்ட் அப்படிங்கிறது ஒரு ஃபார்ம் ஆஃப் எனர்ஜி, ஒரு ஆற்றலுடைய வழிகள் அப்படின்னு சொல்லிக்கலாம். சரியா? சவுண்டுங்கிறது ஃபார்ம் ஆஃப் எனர்ஜி, ஒரு ஆற்றலுடைய வழி அப்படின்னு சொல்லிக்கலாம். அது மட்டும் இல்லை, நம்ம காதில், ஓகேவா, நம்ம காதில் அந்த சவுண்ட் என்ன பண்ணும் அப்படின்னா கேட்கக்கூடிய உணர்ச்சியை கொடுக்கும். சரியா? ஸோ ஹியரிங் ஆஃப் சென்சேஷன் சொல்லுவாங்க. நம்ம காதில் வந்து அந்த சவுண்ட் வந்து என்ன பண்ணுது, ஹியரிங் ஆஃப் சென்சேஷன் அல்லது சென்சேஷன் ஆஃப் ஹியரிங். நம்ம காதுக்கு வந்து உணர்ச்சியை வந்து என்ன பண்ணுது, அது வந்து தூண்டுது. எது? நம்மளுடைய சவுண்டு. சரியா? அந்த சவுண்ட் வந்து சில சவுண்ட் நல்லாயிருக்கும், சில சவுண்ட் மொக்கையாக இருக்கும். சரியா? சில சவுண்ட் நல்லா அழகாக இருக்கும். மியூசிக் கேட்குறீங்க, அழகான சவுண்டு கேட்கும். அதே இது பக்கத்தில் கத்துறாங்க, எப்படி இருக்கும், கேவலமாக இருக்கும். சரியா? ஆனால் சில சவுண்ட் வந்து ப்ளசண்டாக இருக்கும், சேம் டைம் அது வந்து கேவலமாக இருக்க வாய்ப்புகள் உண்டு. சரியா? அது மட்டும் இல்லை, இந்த சவுண்ட் என்ன பண்ணுது அப்படின்னா வைப்ரேஷனை ப்ரொடியூஸ் பண்ணுது. சரியா? எல்லா சவுண்டும் கட்டாயமாக ஒரு வைப்ரேஷனை ப்ரொடியூஸ் பண்ணுது. அந்த வைப்ரேஷன் ப்ரொடியூஸ் பண்ணுறனால நமக்கு என்ன கிடைக்குது, அந்த சவுண்ட் வந்து கேட்க முடியுது, நம்மளால் ஹியர் பண்ண முடியுது. எப்படி இந்த காது கேட்குது அப்படிங்கிற லாஸ்ட்டில், இந்த லெசனுக்கு லாஸ்ட்டில் வந்து கொடுத்துருப்பாங்க, அங்கே பார்த்துக்கலாம். இப்போதைக்கு எல்லா சவுண்டும் கட்டாயமாக வைப்ரேஷன்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணுது, அதிர்வுகளை வந்து அது உருவாக்குது அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கோங்க. சரியா? அதுக்கப்புறம் அந்த வைப்ரேஷன் என்ன பண்ணும், அந்த அதிர்வுகள் என்ன பண்ணும் அப்படின்னா, அது இருக்கக்கூடிய மீடியம், கண்டிப்பாக நமக்கு ஒரு சவுண்டு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு மீடியம் தேவைப்படும். அந்த மீடியத்தை நம்ம டிஸ்டர்ப் பண்ணுது. அந்த வைப்ரேஷன் என்ன பண்ணுது, அது இருக்கக்கூடிய மீடியத்தை வந்து, அதாவது ஊடகத்தை வந்து என்ன பண்ணுது, டிஸ்டர்ப் பண்ணுது. அப்படி டிஸ்டர்ப் பண்ணுறனால என்ன ஆகுது, நமக்கு காதுக்கு சவுண்டாட்டு வந்து அடையுது. புரியுதா? வைப்ரேஷன் இருக்கனால அந்த மீடியத்தை டிஸ்டர்ப் பண்ணுது. டிஸ்டர்ப் பண்ணுறதுனால நமக்கு என்ன ஆகுது, சவுண்டு அப்படிங்கிற மாதிரி வந்து ரீச் ஆகுது, ஒரு சவுண்டு வந்து கேட்குது. சரியா? ஸோ இதான் வந்து சவுண்ட் கேட்கக்கூடிய சின்ன ஒரு டெக்னிக் சொல்லிக்கலாம். சரி, அந்த மீடியம் வந்து டிஸ்டர்ப் ஆகுது, அந்த டிஸ்டர்பன்ஸ்னால் நமக்கு என்ன கிடைக்குது, சவுண்டு கிடைக்குது. சரியா? அதுக்கப்புறம் நமக்கு எல்லா சவுண்டும், எல்லா விதமான ரேஞ்சஸ் ஆஃப் சவுண்டும் நமக்கு கேட்க முடியாது. சரி, ஒரு சில ரேஞ்ச் தான் கேட்க முடியும், ரொம்ப ஹையாக கேட்க முடியாது. எதுலேருந்து எதுவரை கேட்கலாம் அப்படிங்கிற கொஸ்டின்ஸை கேட்கலாம். ஸோ கண்டிப்பாக தெரிஞ்சு வச்சுக்கணும். சரியா? எதுலேருந்து எது வரைக்கும் கேட்க முடியும், ஹியூமன்ஸ் பார்த்துக்கிட்டிங்கன்னா 20 ஹெர்ட்ஸ்லேருந்து 20,000 ஹெர்ட்ஸ் வரைக்கும் நம்ம என்ன பண்ணலாம், வந்து காதால் கேட்க முடியும். அது கம்மியும் கேட்க முடியாது, அதுக்கு மேலே உங்களுக்கு சவுண்ட் வந்து கேட்க முடியாது. ஸோ 20லேருந்து 20,000 ஹெர்ட்ஸ் வரைக்கும் நம்ம என்ன பண்ணணும், காது வந்து கேட்கறதுக்கு திறமை உண்டு, அதுக்கு மேலே கேட்க முடியாது. சரியா? இது தெரிஞ்சுக்கணும். அடுத்து பார்த்துக்கிட்டிங்கன்னா ப்ரொடக்ஷன் ஆஃப் சவுண்ட், எப்படி சவுண்ட் ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க, சரி, ஒலி வந்து எப்படி ஏற்படுத்துகிறாங்க அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, நீங்கள் ஸ்கூல்லே பார்த்துருப்பீங்க, டியூனிங் ஃபோக்குன்னு சொல்லுவாங்க, இசைக்கவைன்னு சொல்லுவாங்க. ஒரு கம்பி மாதிரி இருக்கும், ஒரு காரில் தட்டுவாங்க, என்ன ஆகும், அந்த டியூனிங் ஃபோக் நல்ல வைப்ரேஷன் ஆகும். அந்த வைப்ரேஷன் ஆகுதுல்ல, அந்த வைப்ரேஷன் என்ன பண்ணும்னா, ஃபஸ்ட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய மாலிகூல்ஸ், நீங்கள் டியூனிங் ஃபோக்கில் அந்த காரில் அடிக்கிறீங்க, அடித்தோட என்ன ஆகும், நினச்சியும் ஆடும், அந்த வைப்ரேஷன் பண்ணும். அந்த வைப்ரேஷன் என்ன பண்ணுது அப்படின்னா, அதுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய மாலிகூல்ஸை வைப்ரேட் பண்ணும். ஓகேவா? அந்த பக்கத்தில் இருக்கிற மாலிகூல்ஸ் வைப்ரேட் பண்ணும், திருப்பி அந்த மாலிகூல்ஸ் அதுக்கு பக்கத்துக்கு மாலிகூல்ஸ் வைப்ரேட் பண்ணும். அப்படி பண்ணி கடைசியில் எங்கே நமக்கு ரீச் ஆகுமோ, எங்கே நமக்கு காது இருக்கோ அங்கே வரைக்கும் அந்த மாலிகூல்ஸ் ட்ரான்ஸ்ஃபர் நமக்கு என்ன கேட்குது, சவுண்ட் ஆகிட்டு வந்து அடையுது. சரியா? இப்போ தான் சவுண்டு ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது. சவுண்டு டேரெக்டாக நம்ம காதுக்கு வராது, இந்த மாதிரி பக்கத்தில் இருக்க மாலிகூல்ஸை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி நமக்கு என்ன பண்ணுது, சவுண்டை வந்து அடையுது. சரியா? அதுக்கப்புறம் ப்ரொபகேஷன் ஆஃப் சவுண்ட் வேவ்ஸ்னு கொடுத்துருப்பாங்க, அதாவது ஒலி அலை பரவுதல்னு சொல்லுவாங்க. சரியா? ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி கண்டிப்பாக நமக்கு சவுண்டுக்கு ஒரு மீடியம் தேவைப்படும், ஒரு பரவு ஊடகம் தேவைப்படும். அது காற்றா இருக்கலாம், இல்லை தண்ணியாக இருக்கலாம், அல்லது ஸ்டீலாக இருக்கலாம், எதுனாலும் ஓகே. ஆனால் கண்டிப்பாக என்ன இருக்குன்னா ஒரு மீடியம் தேவைப்படும். ஆனால் வேக்யூமில் என்ன செய்ய முடியாது, சவுண்ட் வந்து ட்ராவல் பண்ண முடியாது. சரி, வெற்றிடத்தில் வந்து எப்போவுமே சவுண்ட் வந்து ட்ராவல் பண்ண முடியாது, சவுண்டு கேட்காது. சரி, அதுக்கு எக்ஸாம்பிள் கொடுத்துருப்பாங்க, அதுவும் ஸ்கூல்லே பார்த்துருப்பீங்க, பெல் ஜார் எக்ஸ்பிரிமெண்ட், அது தமிழில் மணிச்சாடி சோதனைன்னு சொல்லுவாங்க. இது வேற ஒன்றும் இல்லை, ஒரு பெல் எடுத்துக்கோங்க,
அப்புறம் ஒரு ஜார் எடுத்துக்கோங்க, மேலே கார்க் எடுத்துக்கோங்க சரியா. அப்புறம் பம்ப் எடுத்துக்கோங்க. என்ன பண்ணுங்கள், அதுக்குள்ளே ஒரு பெல்லை வந்து வச்சுக்கோங்க. பெல்லை வச்சுக்கிட்டு மேலே கார்க்கை வச்சு மூடிடுங்க. கீழே ஒரு ஓட்டை போட்டு ஏர் பம்பை ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க சரியா. ஃபஸ்ட்டு என்ன பண்ணுங்கள், பெல்லை ரிங் ஆக விடுங்க. பெல்லுனா அவங்க ரிங் ஆகும். அதுக்கப்புறம் பம்ப் ஆன் பண்ணி விட்டுருங்க. அந்த பம்ப் எதுக்கு இருக்குது அப்படின்னா, உள்ளே இருக்கிற ஏரை அப்படி வெளியே எடுக்க அந்த பம்பு இருக்குது. அப்படியே டைம் ஆக ஆக அந்த உள்ள ஏர்லாம் வெளியே போக போக என்ன ஆயிரும், சவுண்ட் அப்படி குறைய ஆரம்பிக்கும். காரணம் நமக்கு என்ன தெரியும், கண்டிப்பாக சவுண்டு கேட்குனா என்ன வேணும், ஒரு மீடியம் தேவைப்படும். அங்கே காற்றே இல்லை, ஏர் இருந்தால் ஓகே, பட் அங்கே காற்றே இல்லை, வேக்கமாக இருக்குது, வெற்றிடமாக இருக்குன்னா கண்டிப்பாக என்ன செய்யாது, உள்ள பெல் ரிங் ஆகும். அந்த வைப்ரேஷன் உங்களுக்கு தெரியும், ஆனால் வந்து காதால் அதனுடைய சவுண்டை கேட்க முடியாது. இது என்ன தெரியுது, கண்டிப்பாக சவுண்டுக்கு ஒரு மீடியம் தேவைப்படுது அப்படிங்க தெரிஞ்சுக்கலாம் சரியா. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்துக்கிட்டிங்கன்னா சவுண்ட் இஸ் அ வேவ்னு கொடுத்துருப்பாங்க. சவுண்டு ஒரு அலை அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. உண்மையிலே சவுண்டு ஒரு அலை தான். ஏன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா ஃபஸ்ட்டு சொல்லியிருப்போம், சவுண்ட் வந்து வைப்ரேட் ஆகி பக்கத்தில் இருக்கக்கூடிய மாலிகூல்ஸை வைப்ரேட் பண்ணி நம்ம என்ன பண்ணுது, சவுண்டு கொடுக்குது அப்படின்னு சொல்லியிருப்போம். ஆனால் ஒன்று தெரிஞ்சுக்கோங்க, மாலிகூல்ஸ் வந்து என்ன செய்யாது, மாலிகூல்ஸோ பார்ட்டிகல்ஸோ இதனால் ஓகே ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகி போகாது. ஜஸ்ட்டு அந்த பார்ட்டிகிள்ஸோ மாலிகூல்ஸோ மூலக்கூறுகள் என்ன பண்ணும், வைப்ரேட் ஆகும் சரியா. நல்லா வந்து அதிர்வு கொடுக்கும். அந்த அதிர்வு மூலமாக என்ன பண்ணும், ஒரு பார்ட்டிகிளிருந்து இன்னொரு பார்ட்டிகிள் ட்ரான்ஸ்ஃபர் ஆகும். அப்படியே ட்ரான்ஸ்ஃபர் என்ன நமக்கு வந்து சவுண்டு கிடைக்குது. இப்படி போகிறதுனால சவுண்ட் வந்து ஒரு வேவ் அப்படின்னு சொல்லிக்கலாம். அது மட்டும் இல்லை, ஒரு எக்ஸாம்பிள் இருக்கும். என்னன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, ஒரு ஸ்ப்ரிங் நம்ம எடுத்துக்கலாம். இந்த புக்கில் டிஸ்பிளே தெரியுதா, ஒரு ஸ்ப்ரிங் எடுத்துக்கிட்டிங்கன்னா அந்த ஸ்ப்ரிங்கை நீங்கள் அமுக்கவும் என்ன ஆகும், கம்ப்ரஸ் ஆகும், விட்டானாவும் விரிஞ்சு வரும் சரியா. ஸோ நெருக்கம் அப்புறம் நெகிழ்வுன்னு சொல்லுவாங்க, கம்ப்ரெஷன் அப்புறம் ரேர்ஃபேக்ஷன். ஸோ இந்த ரெண்டும் நடக்குதுல்ல, இதே கான்செப்ட் என்ன பண்ணுறாங்க, நம்ம சவுண்டும் கொண்டு வராங்க சரியா. ஸோ வேவ்ஸுக்கு பார்த்துக்கிறேன், சவுண்ட் வேவ்ஸ் பொறுத்தவரை நமக்கு என்ன இருக்குது, கம்ப்ரெஷனும் இருக்கும், சேம் டைம் ரேர்ஃபேக்ஷனும் இருக்கும். அந்த மாதிரி வேவ்ஸுக்கு, சவுண்ட் வேவ்ஸுக்கு கம்ப்ரெஷனும் ரேர்ஃபேக்ஷனும் இருக்கிறதுனால அது என்ன சொல்லிக்கலாம், லாங்கிட்யூனல் வேவ்ஸ் அப்படின்னு சொல்லிக்கலாம். தமிழில் நெட் அலைகள்னு சொல்லுவாங்க. எதனால் நெட் அலைகள்னு சொல்கிறாங்க, சவுண்டுக்கு வந்து கம்ப்ரெஷன் இருக்கும், ரேர்ஃபேக்ஷன் இருக்கும். அப்படி இருக்கிறதுனால இந்த படத்தை பார்க்குறீங்களா, டியூனிஃபோக் அடிக்கிறாங்க, கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் இருக்கும், கொஞ்சம் சுருங்கி இருக்கும் சரியா. ஸோ நெருக்கம் தன்மையும் இருக்கும், சேம் டைம் நெகிழ்வு தன்மை இருக்கும். அப்படி இருக்கிறதுனால அந்த சவுண்ட் வேவ்ஸ் என்ன பண்ணிக்கலாம், நம்ம லாங்கிட்யூனல் வேவ்ஸ், நெட் அலைகள் அப்படின்னு சொல்லிக்கலாம் சரியா. ஸோ அது மட்டும் இல்லாமல் சவுண்டை வந்து எதுக்கும் எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, லாங்கிட்யூனல் மெக்கானிக்கல் வேவ்ஸுக்கு என்ன பண்ணிக்கலாம், எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம். தமிழில் எந்திரவியல் நெட் அலைகளுக்கும் என்ன பண்ணிக்கலாம், நம்மளோட சவுண்ட் வேவ்ஸ் வந்து எக்ஸாம்பிளாக எடுத்துக்கலாம் சரியா. ஏன்னா ஃபஸ்ட்டே சொல்லிட்டுமே அது கம்ப்ரெஷன் ரேர்ஃபேக்ஷன் இருக்குது, அதனால் என்ன சொல்லலாம், நெட் அலைகள்னு சொல்லிக்கலாம். ஸோ ஃபைனலாக அது வந்து ஒரு லாங்கிட்யூனல் மெக்கானிக்கல் வேவ்ஸுக்கு எக்ஸாம்பிள் அப்படின்னு கூட என்ன பண்ணிக்கலாம், எடுத்துக்கலாம் சரியா. ஸோ அடுத்த பார்த்தீங்கன்னா கேரக்டர்ஸ், சவுண்ட் வேவ்ஸுக்கு என்னென்ன நான் வந்து என்ன பண்ணுறேன் அப்படின்னா கதையாக சொல்லி கொடுத்துட்ருக்கேன் சரியா. நீங்கள் நிறைய பாயிண்ட்ஸ் வந்து நீங்கள் பார்க்கணும் அவசியம் இல்லை, நம்ம சொன்ன பாயிண்ட்ஸை மட்டும் என்ன பண்ணலாம், கேட்டால் மட்டும் போதும், புக்கை ஃபுல்லாக ரீட் பண்ண அவசியம் இல்லை. அடுத்து பார்த்துக்கிட்டிங்கன்னா கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் அ சவுண்ட் வேவ். ஒரு சவுண்டு வேவுக்கு என்னென்ன பண்புகள் இருக்குது, ஒலி அலையின் பண்புகளை தெரிஞ்சுக்கணும். அதில் ஃபஸ்ட்டு பார்த்துக்கிட்டிங்கன்னா இந்த பிக்சர் ரொம்ப இம்பார்ட்டன்ட். பிக்சர் வச்சு எக்ஸ்பிளைன் பண்ண போகிறோம். அதில் ஃபஸ்ட்டு நீங்கள் தெரிஞ்சுக்கிற விஷயம் என்ன பார்த்தீங்கன்னா, ஆம்பிளிடியூட், தமிழில் வீச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ரிவேஷன், அதை ஷார்ட் ஃபார்மாக ஏ அப்படின்னு போட்டுக்கலாம், கேபிட்டல் ஏ போட்டுக்கலாம். ஸோ ஆம்பிளிடியூட் என்னென்னு தெரிஞ்சுக்கணும் சரியா. என்னென்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, மேக்ஸிமமாக இருக்கக்கூடிய டிஸ்பிளேஸ்மெண்ட், ஒரு சென்டர் பாயிண்ட்லேருந்து மேக்ஸிமமாக சவுண்டு எவ்வளோ ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது. இப்போ நீங்கள் பார்த்தா தெரியும், புள்ளி வைக்கணும் பார்த்தீங்களா, புள்ளி. ஸோ அதான் இது அந்த லைன்லேருந்து, ஹரிசான் லைன்லேருந்து மேக்ஸிமம் ட்ரான்ஸ்ஃபர் ஆகி போகுதில்ல, அதான் என்ன சொல்லுவாங்க, ஆம்பிளிடியூட்னு சொல்லுவாங்க சரியா. ஸோ மேக்ஸிமம் டிஸ்பிளேஸ்மெண்ட் ஃப்ரம் ஒரிஜினல் டு ஃபைனல். ஸோ ஃபைனல் பொசிஷனுக்கும் இனிஷியல் பொசிஷனுக்கும் இருக்கிற மேக்ஸிமம் டிஸ்டன்ஸ். ஸோ மேக்ஸிமம் டிஸ்பிளேஸ்மெண்ட் என்ன சொல்லுவாங்க, ஆம்பிளிடியூட் அப்படின்னு சொல்லுவாங்க சரியா. சப்போஸ் ஆம்பிளிடியூட் ரொம்ப ஹையாக இருக்குது, ஆம்பிளிடியூட் ரொம்ப ஹையாக இருக்குன்னா சவுண்டு ரொம்ப ஹையாக இருக்கும். அதுமாதிரி ஆம்பிளிடியூட் ரொம்ப கம்மியாக இருக்குன்னா கண்டிப்பாக சவுண்டும் ரொம்ப ரொம்ப சாஃப்டாக இருக்கும் சரியா. ஸோ ஆம்பிளிடியூட் சவுண்டு லார்ஜாக இருக்குன்னா ஆம்பிளிடியூட் லார்ஜாக இருக்கும், சவுண்டு ரொம்ப சாஃப்டாக இருக்குன்னா கண்டிப்பாக ஆம்பிளிடியூட் கண்டிப்பாக எப்படி இருக்கும், ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்கும், சும்மால இருக்கும் அப்படிங்கிற அர்த்தம். ஸோ செகண்ட் பார்த்திங்கன்னா என்னது, உங்களுக்கு ஃப்ரீக்வன்சி கொடுத்துருப்பாங்க. ஸோ அதிர்வெண் கொடுத்துருப்பாங்க சரியா. ஸோ நொட்டேஷன் ஸ்மால்னு கொடுத்துருப்பாங்க, தமிழில் அதிர்வெண் சொல்லுவாங்க. ஸோ அதிர்வெண் சொல்லும்போது ஒரு செகண்டில் ஓகேவா, ஒரு செகண்டில் எத்தனை வைப்ரேஷன் ப்ரொடியூஸ் பண்ணுது ஓகேவா, ஒரு செகண்டில் எத்தனை நம்பர்ஸ் ஆஃப் வைப்ரேஷன் ப்ரொடியூஸ் பண்ணுதோ அதை என்ன சொல்லுவோம், ஃப்ரீக்வன்சி, அதிர்வெண் அப்படின்னு சொல்லுவாங்க ஓகேவா. ஸோ இதனுடைய எஸ்ஐ யூனிட் பார்த்துக்கிட்டிங்கன்னா, ஃப்ரீக்வன்சியோடைய எஸ்ஐ யூனிட் பார்த்துக்கிட்டிங்கன்னா S⁻⁻1, செகண்ட் பவரில் -1 கொடுத்துருப்பாங்க. அல்லது ஹெர்ட்ஸ், HERTZ, ஹெர்ட்ஸ் அப்படின்னு சொல்லிக்கலாம். ஸோ யூனிட் வந்து நம்ம ஆம்பிளிடியூட் மிஸ் பண்ணியிருப்போம். ஸோ ஆம்பிளிடியூட் யூனிட் வந்து மீட்டர் சொல்லுவாங்க, ஃப்ரீக்வன்சி யூனிட் வந்து செகண்ட் பவர் -1 சரியா. ஸோ நோட் பண்ணி வச்சுக்கோங்க, ரொம்ப இம்பார்ட்டன்ட். அடுத்து பார்த்துக்கிட்டிங்கன்னா நம்ம ஹியூமன் இயருக்கு வந்து எவ்வளோ ஃப்ரீக்வன்சி கேட்க முடியும், எத்தனை ஹெட்ஸ்லேருந்து எத்தனை ஹெட்ஸோட கேட்க முடியும் அப்படின்னு சொல்லியிருப்போம். ஸோ 20 ஹெட்ஸ்லேருந்து 23 ஹெட்ஸ் என்ன பண்ணலாம், நம்ம காது வந்து கேட்க முடியும். ஸோ 20 ஹெட்ஸ்க்கு கம்மியாக இருக்குது அப்படின்னா நம்மளால் கேட்க முடியாது. பட் அந்த சவுண்டுக்கு ஒரு பேர் வச்சுருக்காங்க, இன்ஃப்ராசோனிக் சவுண்டுன்னு சொல்லுவாங்க. 20 ஹெட்ஸுக்கு கம்மியாக இருக்குது அப்படின்னா அது பேர் வந்து இன்ஃப்ராசோனிக் சவுண்டு, தமிழில் குற்றொலி அப்படின்னு சொல்லுவாங்க. அதே நேரத்தில் 20,000க்கு மேலே இருக்குது
ஓகேவா. நம்ம சவுண்ட் வந்து 20,000 ஹெர்ட்ஸுக்கு மேலே இருக்குது அப்படின்னா அது என்ன சொல்லுவாங்க, அல்ட்ராசோனிக் சவுண்ட் சொல்லுவாங்க. தமிழில் மிகை ஒலி அப்படின்னு சொல்லுவாங்க. சரியா புரிஞ்சிச்சுல. லெஸ் தேன் 20னா இன்ஃப்ராசோனிக் சவுண்டு, கிரேட்டர் தேன் 20,000னா அது என்ன, அல்ட்ராசோனிக் சவுண்டு. சரியா. ஸோ ஹியூமன்ஸ்க்கால அந்த 2 சவுண்டையும் என்ன செய்ய கேட்க முடியாது. இன்ஃப்ராசோனிக் சவுண்டும் கேட்க முடியாது, அல்ட்ராசோனிக் சவுண்ட்ஸும் நம்ம கேட்க முடியாது. ரைட்டா. அப்புறம் தேர்டு பார்த்து டைம் பீரியட். சரியா. ஸோ டைம் பீரியட் அப்படின்னு சொல்லும்போது ஒரு கம்ப்ளீட் வைப்ரேஷனுக்கு எவ்வளவு டைம் தேவைப்படுது, ஒரு கம்ப்ளீட் வைப்ரேஷனுக்கு எவ்வளவு டைம் தேவைப்படுதோ அதான் என்ன சொல்லுவாங்க, டைம் பீரியட் அப்படின்னு சொல்லுவாங்க. தமிழில் அலைவு காலம் சொல்லுவாங்க. நோட்டேஷன் வந்து கேபிட்டல் டி. ரைட்டா. நோட்டேஷன் வந்து கேபிட்டல் டி. இதனுடைய எஸ்ஐ யூனிட் என்னன்னு கேட்டாங்கன்னா செகண்ட்ஸ். சரியா. நமக்கு டைம் இருக்குல்ல, ஸோ அதனால் செகண்ட்ஸ் எடுத்துக்கலாம். ஸோ கண்டிப்பாக இந்த ஃப்ரீக்வன்சியும் டைமும் கம்பேர் பண்ணிங்கன்னா ஓகேவா. ஃபஸ்ட்டே என்ன பார்த்தோம், ஃப்ரீக்வன்சி பார்த்தோம்னா அந்த ஃப்ரீக்வன்சிக்கும் டைமும் கம்பேர் பண்ணிங்கன்னா ரெண்டுமே வந்து ரெசிப்ரோக்கல் டு ஈச் அதர். ரெண்டுமே வந்து எப்படி இருக்கும், ரெசிப்ரோக்கலாக இருக்கும். டைமும் ஃப்ரீக்வன்சியும் எப்போவுமே ரெசிப்ரோக்கலாக இருக்கும். அடுத்து பார்க்குறது வேவ் லென்த். ஓகேவா. லேம்டான்னு சொல்லுவாங்க நோட்டேஷன். ஸோ வேவ் லென்த் தமிழில் அலை நீளம் சொல்லுவாங்க. சரியா. ஸோ அலை நீளம் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு மினிமம் டிஸ்டன்ஸ். ஓகேவா. ஒரு மினிமம் டிஸ்டன்ஸ். எதனுடைய மினிமம் டிஸ்டன்ஸ் அப்படின்னா வேவ் வந்து ரிப்பீட் ஆகிட்டே இருக்கும். ஓகேவா. வேவ் வந்து ரிப்பீட் ஆகிட்டே இருக்கும். அந்த ரிப்பீட் ஆகுதில்ல, அந்த ரிப்பீட் ஆக வேவ் உடைய மினிமம் டிஸ்டன்ஸ் இருக்குல்ல, அதான் என்ன சொல்லுவாங்க, வேவ் லென்த்னு சொல்லுவாங்க. நீ படத்திலே பார்க்கலாம், அந்த புள்ளி வைக்கிறேன்ல, அதான் வேவ் லென்த்னு சொல்லுவாங்க. ஸோ 2 பாயிண்ட் இருக்குது. அந்த 2 தான் என்னது, மினிமம் டிஸ்டன்ஸ். ஒரு வேவோட மினிமம் டிஸ்டன்ஸ். அடுத்த என்ன ஆயிரும், தள்ளி போயிடும். சரியா. எது வந்து உங்களுக்கு மினிமம் டிஸ்டன்ஸோ அதான் என்ன சொல்லுவாங்க, வேவ் லென்த் அப்படின்னு சொல்லுவாங்க. இது ஒரு பாயிண்ட். அல்லது வேவ் லென்த்தை எப்படின்னு சொல்லிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அடுத்தடுத்து வரக்கூடிய கம்ப்ரஷனுக்கும் ரேர்ஃப்ரேஷனுக்குள்ள டிஸ்டன்ஸ் என்னன்னு சொல்லிக்கலாம், வேவ் லென்த் சொல்லிக்கலாம். புரியுதா. அடுத்தடுத்து வரக்கூடிய கம்ப்ரஷன் அல்லது ரேர்ஃப்ரேஷன் என்ன சொல்லிக்கலாம், சரி, அடுத்தது வரக்கூடிய கம்ப்ரஷன் அண்ட் ரேர்ஃப்ரேஷனுடைய டிஸ்டன்ஸை. ஓகேவா. அடுத்தடுத்து வரக்கூடிய கம்ப்ரஷன் அண்ட் ரேர்ஃப்ரேஷனுடைய டிஸ்டன்ஸை என்னன்னு சொல்லிக்கலாம், வேவ் லென்த் அப்படின்னு சொல்லிக்கலாம். நமக்கு நோட்டேஷன் தெரியும், லேம்டா. அதோட யூனிட் பார்த்தீங்கன்னா மீட்டர் சொல்லுவாங்க. சரியா. ஓகே. நெக்ஸ்ட் வந்து வெலாசிட்டி. ஓகே. வெலாசிட்டின்னு சொல்லலாம், அல்லது ஸ்பீடுன்னு சொல்லிக்கலாம். ஓகேவா. ஸோ இதுக்குடைய நோட்டேஷன் வந்து ஸ்மால் வின்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் அதுக்கு தமிழில் திசை வேகம் அல்லது வேகம் கூட எடுத்துக்கலாம். ஓகேவா. சரி, வெலாசிட்டி என்ன பார்த்தீங்கன்னா சவுண்ட் வேவ் வந்து ஒரு செகண்டில் எவ்வளோ டிஸ்டன்ஸ் ட்ராவல் பண்ணுது. சவுண்ட் வந்து ஒரு செகண்டில் எவ்வளோ டிஸ்டன்ஸை ட்ராவல் பண்ணுதோ அதான் என்னென்னு சொல்லுவாங்க, வெலாசிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க, திசை வேகம் அப்படின்னு சொல்லுவாங்க. இதனுடைய எஸ்ஐ யூனிட் கேட்டிங்கன்னா நமக்கு தெரியும், ஸ்பீட்ஸ் ஈக்குவல் டு டிஸ்டன்ஸ் டைமு. அதனால் மீட்டர் பர் செகண்ட் அப்படிங்கிறது நம்மளுடைய வெலாசிட்டினுடைய எஸ்ஐ யூனிட்டாக இருக்க முடியும். ஓகேவா. ஓகே. அடுத்து பார்த்துக்கிட்டிங்கன்னா டிஸ்டிங்விஷிங் பிட்வீன் சோர்சஸ். ஓகேவா. சாரி, டிஸ்டிங்விஷ் சவுண்டுடைய டிஸ்டிங்விஷன் எப்பெல்லாம் இருக்குன்னு பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து லவுனஸை பார்க்கலாம், செகண்ட் பிச்சை பார்க்கலாம், தேர்ட் வந்து டிம்பர் அல்லது குவாலிட்டியை பார்க்கலாம். சரி, ஃபஸ்ட்டு லவுனஸ் எடுத்துக்கலாம். ஸோ லவுனஸ் அப்படின்னு சொல்லும்போது தமிழில் ஒலி செறிவுன்னு சொல்லுவாங்க அல்லது ஒலி உரப்புன்னு சொல்லுவாங்க. இதனால் ஓகே, இந்த ஒலி செறிவு அல்லது ஒலி உரப்பு அல்லது லவுனஸ் அல்லது இன்டென்சிட்டி எல்லாமே சேம் மீனிங் தான். லவுனஸ் அண்ட் இன்டென்சிட்டி அல்லது தமிழில் ஒலி செறிவு மற்றும் ஒலி உரப்பு. இந்த ரெண்டும் பார்த்துக்கிட்டிங்கன்னா எதை டிபெண்ட் பண்ணி இருக்கும், இந்த ரெண்டுமே வந்து எதை டிபெண்ட் பண்ணி இருக்கும் அப்படின்னு கேட்டாங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் ஆம்பிட்யூடை டிபெண்ட் பண்ணி இருக்கும். பார்த்தோம், ஆம்பிட் பார்த்தோமா, ஃபஸ்ட்டே பார்த்தோம்ல வீச்சு, அந்த வீச்சை டிபெண்ட் பண்ணி இருக்கும். சரி, வீச்சை மட்டும் டிபெண்ட் பண்ணி இருக்குமா, புரியுதா. வீச்சை மட்டும்தான் உங்களுக்கு டிபெண்ட் பண்ணி இருக்குமா கேட்டால் இல்லை. வீச்சை தாண்டி ஒரு சவுண்டுடைய இன்டென்சிட்டியை பொறுத்தும் இருக்கும். ஓகேவா. லவுனஸ்ன்னு சொல்லும்போது நமக்கு ஆம்பிட்டை பொறுத்தும் இருக்கும், வீச்சை பொறுத்தும் இருக்கும். அதே நேரத்தில் ஒரு சவுண்டுடைய இன்டென்சிட்டியை பொறுத்தும் என்ன பண்ணும், நம்மளுடைய லவுனஸ் வந்து வேரி ஆகும். சரியா. அப்போ இன்டென்சிட்டினா என்ன அப்படின்னு தெரியும்ல, இன்டென்சிட்டின்னு சொல்லிட்டோம். அப்போ இன்டென்சிட்டினா என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். இன்டென்சிட்டி அப்படின்னு சொல்லும்போது ரொம்ப சிம்பிள், எவ்வளவு அமௌண்ட் ஆஃப் எனர்ஜி, நல்லா கவனிச்சுக்கோங்க, எவ்வளவு அமௌண்ட் ஆஃப் எனர்ஜி, தமிழில் ஆற்றல். சரியா. எவ்வளோ அமௌண்ட் ஆஃப் எனர்ஜி வந்து ஒரு பர்டிகுலர் ஏரியாவில் பர்டிகுலர் டைமில் நம்ம வேவ் ப்ரொபகேட் ஆகிற டேரக்ஷனுக்கு பெர்பெண்டிகுலர் கிராஸ் ஆகி போகுதோ அதான் என்ன சொல்லுவாங்க, இன்டென்சிட்டின்னு சொல்லுவாங்க. திருப்பி சொல்லுமா, இன்டென்சிட்டி அப்படின்னு சொன்னால் கேட்டாங்கன்னா என்ன அர்த்தம்னா எவ்வளவு அமௌண்ட் ஆஃப் எனர்ஜி ஒரு பர்டிகுலர் ஏரியாவில் பர்டிகுலர் டைமில் நம்ம வேவ் வந்து எப்படி ப்ரொபகேட் ஆகுதோ அந்த டேரக்ஷனுக்கு செங்குத்தா பெர்பெண்டிகுலராக நீங்கள் எடுத்தீங்கன்னா அமௌண்ட் ஆஃப் எனர்ஜி கால்குலேட் பண்ணிங்கன்னா கிராஸ் பண்ணிங்கன்னா அதான் என்னது உங்களுக்கான இன்டென்சிட்டி அப்படிங்கிற அர்த்தம். ரைட்டா. ஸோ டவுட்னா கண்டிப்பாக எனக்கு கமெண்ட்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள், உங்களுக்கு இன்னும் விளக்கமாக உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிடுவேன். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா, சாரி நெக்ஸ்ட்டு டேர்ம் பார்த்தீங்கன்னா இன்டென்சிட்டி வந்து எதெல்லாம் பேஸ் பண்ணி உங்களுக்கு மாறும் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. இன்டென்சிட்டி டிபெண்ட்ஸ் ஆன் 5 ஃபேக்டர்ஸ். 5 ஃபேக்டர்ஸை பொறுத்து என்ன பண்ணுவோம், இன்டென்சிட்டி வந்து மாறும். ஓகேவா. ஸோ இந்த மாதிரி பிக்சர்ஸ்லாம் கொடுத்துருப்பாங்க சரியா புக்கில், இதில் நீங்கள் பார்க்கணும். ஓகேவா. இன்டென்சிட்டி லெவல், ஸ்கூல் ஆஃப் ஹியரிங், இதெல்லாம் நீங்கள் வந்து புக்கை பார்க்கும்போது பார்த்துக்கோங்க. நமக்கு இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் மட்டும் நான் அப்படியே ஃபுல்லாக உங்களுக்கு கதையாக சொல்லி கொடுத்துறேன்.
ஸோ இன்டென்சிட்டி வந்து உங்களுக்கு 5 ஃபேக்டர்ஸ் 5 காரணிகளை வேரி ஆகும் டிபெண்ட் ஆகும். அதில் ஃபஸ்ட்டு பார்த்துக்கிட்டிங்கன்னா ஆம்பிடியூட். ஓகேவா? ஸோ ஒளி மூலத்தின் வீச்சை பொறுத்து என்ன பண்ணும் இன்டென்சிட்டி வந்து வேரி ஆகும். செகண்ட் வந்து டிஸ்டன்ஸ். ஓகேவா? அப்சர்வர் எங்கே இருக்கார், சோர்ஸ் எங்கே இருக்குது, இதை பொறுத்தும் என்ன பண்ணும், இதோட டிஸ்டன்ஸை பொறுத்தும் என்ன பண்ணும் இன்டென்சிட்டி வந்து வேரி ஆகும். தேர்டு வந்து பார்த்தீங்கன்னா அந்த சர்ஃபேஸ் உடைய சோர்ஸ். ஓகேவா? அந்த சோர்ஸ் இருக்குல்ல, சோர்ஸ் உடைய சர்ஃபேஸ் ஏரியாவை பொறுத்தும் என்ன பண்ணும் அந்த இன்டென்சிட்டி வந்து வேரி ஆகும். ஃபோர்த் வந்து டென்சிட்டி, அடர்த்தி. ஒரு மீடியத்துக்கு அடர்த்தி, அது யாராக இருக்கலாம், லிக்விடாக இருக்கலாம், எதனாலும் ஓகே, அந்த டென்சிட்டி. ஓகேவா? அந்த மீடியத்துக்கு டென்சிட்டியை பொறுத்தும் அடர்த்தியை பொறுத்தும் இன்டென்சிட்டி வேரி ஆகும். ஃபிஃப்த்து பார்த்தீங்கன்னா ஃப்ரீக்வன்சி. ஒரு சோர்ஸ் உடைய ஃப்ரீக்வன்சியை பொறுத்தும் என்ன பண்ணும் நம்மளோட இன்டென்சிட்டி வந்து டிபெண்ட் ஆகும், வேரியேஷன் நடக்கும். சரியா? ஓகே. அடுத்தது இந்த இன்டென்சிட்டிக்கு யூனிட் என்ன, யூனிட் ஆஃப் இன்டென்சிட்டி என்னன்னு கேட்டாங்கன்னா டெசிபல். சரியா? இந்த டெசிபலுங்கிறது நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஸோ டெசிபல் அப்படிங்கிறது எதனுடைய யாரை ஹானர் பண்ணதுக்கு அப்படின்னு கேட்டாங்க, நம்மளுடைய அலெக்சாண்டர் கிரஹாம் பெல் இருக்கார்ல. ஸோ என்ன கண்டுபிடிச்சாரு அலெக்சாண்டர் கிரஹாம் பெல் அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். சரியா? ஓகே. அவரை நேம ஹானர் பண்ணணும், அவரை போற்றி புகழும்னு சொல்லிட்டு என்ன பண்ணாங்க இன்டென்சிட்டிக்கு டெசிபல் அப்படிங்கிற மாதிரி பேர் வச்சுருப்பாங்க. இட் இஸ் நேம்ட் ஆஃப்டர் த ஹானர் ஆஃப் அலெக்சாண்டர் கிரஹாம் பெல். சரியா? ஓகே. நெக்ஸ்ட்டு செகண்ட் பார்ட் வந்து பிச். ஸோ பிச் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும், தமிழில் சுருதின்னு சொல்லுவாங்க. ஸோ சுருதின்னு சொல்லும்போது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அப்படி தானே, ஒரு சவுண்டை வந்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறது, நல்ல சவுண்டா இல்லை கீச்சல் போடுதா இல்லை சாஃப்டாக இருக்கா அல்லது ஷில் சவுண்டா அல்லது பேஸ் சவுண்டா அப்படிங்கிறத டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறதுக்கு என்ன பண்ணுறாங்க பிச் அப்படிங்கிற வேர்டை யூஸ் பண்ணுறாங்க. ரொம்ப ஹை பிச்சாக இருக்குது அப்படின்னா ரொம்ப சவுண்ட் வந்து ஸ்டில்லாக இருக்கும், லோ பிச்சாக இருக்குன்னா நமக்கு ஃப்ளாட்டாக இருக்கும், பேஸ் வந்து ஃப்ளாட்டாக இருக்கும். சரியா? இதான் வந்து பிச்சுக்கான எக்ஸ்ப்ளனேஷன். அதுக்கப்புறம் இன்னொரு பாயிண்ட் கொடுத்துருப்பாங்க. என்ன பாயிண்ட் அப்படின்னா ஒரே இன்ஸ்ட்ருமெண்ட் இருந்து, ஓகேவா, ஒரே இன்ஸ்ட்ருமெண்ட் இருந்து 2 மியூசிக் ப்ரொடியூஸ் ஆகுது அப்படின்னா, ஒரே இன்ஸ்ட்ருமெண்ட் இருந்து 2 மியூசிக் ப்ரொடியூஸ் ஆகுது அப்படின்னா அதனுடைய ஆம்பிளிட்யூட் சேமாக இருக்கும். பட் நீங்கள் டிஃபர் பண்ணோம் அப்படின்னா, நல்லா கவனிச்சுக்கோங்க, ஒரே இன்ஸ்ட்ருமெண்ட் இருந்து 2 விதமான மியூசிக் வந்து வருது, அதனுடைய ஆம்பிளிட்யூட் வீச்சு வந்து சேமாக தான் இருக்கும். ஓகேவா? ஆனால் அந்த ஆம்பிளிட்யூடை எப்போ நீங்கள் மாற்றலாம் அப்படின்னா அந்த 2 சவுண்டோடைய ஃப்ரீக்வன்சி இருக்குல்ல, ஃப்ரீக்வன்சி, அந்த ஃப்ரீக்வன்சியை நீங்கள் மாற்றிட்டீங்கன்னா, டிஃப்ரெண்ட் ஃப்ரீக்வன்சி நீங்கள் கொடுத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக ஆம்பிளிட்யூட் என்ன ஆயிரும், டிஃப்ரெண்ட் ஆயிரும். ஓகேவா? ஸோ வைப்ரேஷன்ஸ் வந்து வைப்ரேஷன் வரக்கூடிய ஃப்ரீக்வன்சி வந்து நீங்கள் ஆல்ட்ரு பண்ணிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக அதனுடைய ஆம்பிளிஃபிகேஷன் வீச்சோடைய மதிப்பு வந்து மாறி போயிடும், சேமாக இருக்காது. ஒவ்வொரு சவுண்டும் ஒரு மாதிரி இருக்கும். ஓகேவா? ஸோ சேம் ஆம்பிளிட்யூட்னா கண்டிப்பாக 2 மியூசிக் ஒரே மாதிரி இருக்கும். நீங்கள் ஃப்ரீக்வன்சியை கொஞ்சம் ரைஸ் பண்ணிட்டீங்க, அதை ஒன்று குறைச்சிட்டிங்கன்னா கண்டிப்பாக என்ன ஆயிரும், ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு ஆம்பிளிட்யூட் வந்து என்ன ஆயிரும், வேரியேஷன் ஆயிரும். ஓகேவா? ரைட்டா? ஸோ அடுத்து வந்து டிம்பர் அல்லது குவாலிட்டின்னு சொல்லுவாங்க. தமிழில் சுரம் சொல்லுவாங்க. ஸோ சுரம் அல்லது தரம் சொல்லுவாங்க. சரியா? ஸோ சுரம் அல்லது தரம் பார்க்கறதுக்கு முன்னாடி டோன் அப்படிங்கிற வேர்டு இருக்குது. டோன் என்ன தெரிஞ்சுக்கணும், தமிழில் தோனின்னு சொல்லுவாங்க. சரியா? என்ன பண்ணால் ஒரு சிங்கிள் ஃப்ரீக்குவன்சியுடைய, சரியா, ஒரு சிங்கிளான ஒத்தை அதிர்வெண் இருக்குல்ல, அதான் என்ன சொல்லுவாங்க, அதாவது ஒத்த அதிர்வெண் எதனுடைய சவுண்டுடைய, ஒரு சவுண்டோடைய ஒத்தை அதிர்வெண், அதான் என்ன சொல்லுவாங்க, டோன் சொல்லுவாங்க. ஒரு சவுண்டோடைய சிங்கிள் ஃப்ரீக்வன்சியை மட்டும் எடுத்திங்கன்னா அதான் அது டோன் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே நேரத்தில் கலெக்ஷன் ஆஃப் டோன்ஸ், நிறையா டோன்ஸை நீங்கள் கலெக்ஷனாக சொல்கிறீங்க, மிக்சடாக சொல்கிறீங்க அப்படின்னா அதுக்கு பேர் வந்து நோட்டுன்னு சொல்லுவாங்க. NOTE, இசை குறிப்பு. நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க, நோட்டை மாற்றணும்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அந்த ஆர்கெஸ்ட்ராவுக்கும் சொல்லுவாங்க, நோட்டை மாற்றணும்னு சொல்லுவாங்க. என்னது, இசை குறிப்புன்னு சொல்லுவாங்க. அதாவது கலெக்ஷன் ஆஃப் டோன்ஸை வந்து சேஞ்ச் பண்ணுறது. ஸோ கலெக்ஷன் ஆஃப் டோன்ஸ் என்னன்னு சொல்லிக்கலாம், நம்ம நோட் அப்படின்னு சொல்லிக்கலாம், தமிழில் இசை குறிப்பு. அதுக்கப்புறம் டிம்பர்னு என்னப்பா அப்படின்னு கேட்குறீங்க அப்படி தானே. ஸோ டிம்பர்னு சொல்லும்போது வேறு ஒன்றுமே இல்லை, ஒரு டோனை வந்து வேறுபடுத்தி காட்டுறது. ஓகேவா? இது அந்த டோன் இந்த டோன் அப்படி வேறுபடுத்தி காட்டுறாங்கல்ல, டிஸ்டிங்விஷ் பண்ணி காணிக்கிறாங்கல்ல, அதான் என்ன சொல்லுவாங்க, டிம்பர் அப்படின்னு சொல்லுவாங்க. புரிஞ்சுச்சா? ஒரு சவுண்டோடைய சிங்கிள் ஃப்ரீக்வன்சியை தான் என்னன்னு சொல்லுவாங்க, டோனுன்னு சொல்லுவாங்க. கலெக்ஷன் ஆஃப் டோன்ஸை வந்து நோட்டுன்னு சொல்லுவாங்க. அந்த நோட்டு அல்லது டோனு அதை வந்து டிஸ்டிங்விஷ் பண்ணுறது, வேறுபடுத்தி காட்டுறது, வேறுபடுத்திய ஒரு பண்பு, அதான் என்னன்னு சொல்லுவாங்க, நம்மளோட டிம்பர் அப்படின்னு சொல்லுவாங்க. சரியா? ஓகே. நெக்ஸ்ட்டு வந்து சவுண்டுடைய ஸ்பீட் ஆஃப் சவுண்டு, ஒலியின் வேகம் சொல்லுவாங்க. ஸோ சேம் ஃபார்முலா தான், ஸ்பீட் ஈக்குவல் டிஸ்டன்ஸ் பை டைம் அப்படின்னு சொல்லிக்கலாம். ஸோ ஸ்பீடுக்கு நோட்டேஷன் வீண் போட்டிருப்பாங்க, ஸோ பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் இந்த ஸ்பீடை எப்படி மாற்றிக்கலாம்னா, டிஸ்டன்ஸை நான் லேம்டான்னு வச்சுக்கிறேன். ஓகே, டிஸ்டன்ஸை லேம்டா வச்சுக்கலாம், டைம் என்ன பண்ண டீன்னு வச்சுக்கிறேன். அப்போ VC = λ/t அப்படின்னு சொல்லிக்கலாம். நமக்கு இன்னொரு ஃபார்முலா தெரியும், TC = 1/n அப்படிங்கிறது தெரியும். ஸோ TC = 1/n என்ன பண்ணுறேன், அந்த ஸ்பீட் ஃபார்முலா சப்ஸ்டிட் பண்ணுறேன். அப்படி சப்ஸ்டிட் பண்ணேன் அப்படின்னா VC = n λ, இதான் வந்து நமக்கு சவுண்டு ஸ்பீட் ஆஃப் சவுண்டு. ஓகே, VC = n λ அப்படிங்கிறது தான் ஒலியின் வேகம். ஸோ அடுத்த ஒரு பாயிண்ட் கொடுத்துருப்பாங்க, என்ன அப்படின்னா, எந்த ஒரு கண்டிஷனாலும் சரி, எந்த ஒரு ஃபிசிக்கல் கண்டிஷனாலும் சரி, அந்த ஃபிசிக்கல் கண்டிஷனில் பர்டிகுலர் மீடியத்தில், ஓகேவா, அது எந்த மீடியம்லாம் இருக்கலாம், எந்த ஊடகம்னாலும் சரி, அந்த பர்டிகுலர் மீடியத்தில் கொடுத்துருக்க ஃப்ரீக்வன்சியில், ஓகேவா, கொடுத்துருக்க ஃப்ரீக்வன்சியில் எப்போவுமே
நமக்கு சவுண்டோட ஸ்பீடு வந்து சேமாக இருக்கும் அப்படிங்கிற அர்த்தம். சப்போஸ் இந்த ஃபிசிக்கல் கண்டிஷன் வந்து ரொம்ப ஹீட் பண்ணுறீங்க, இல்லை கூல் பண்ணுறீங்க, இல்லை ஆல்டர் பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக என்ன ஆயிரும், நமக்கு சவுண்ட் உடைய ஸ்பீடு வந்து என்ன ஆகும், சேஞ்சஸ் ஆயிரும் அப்படிங்கிறத கொடுத்துருப்பாங்க. அதையும் உங்களுக்கு ஒன்னோட கேட்க வாய்ப்பு உண்டு. ஸோ பார்த்து வச்சுக்கோங்க சரியா. ஸோ அதுக்கப்புறம் 2 ப்ராப்ளம் கொடுத்துருப்பாங்க சரியா. ஸோ ப்ராப்ளம் பொறுத்த நான் சொல்லிக்கணும் அவசியமே இல்லை சரி. நீங்கள் மேத்ஸில் ஸ்ட்ராங்காக இருந்தீங்கன்னா நம்ம சேனலில் மேத்ஸ் நல்லா பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த ஃபிசிக்ஸில் ஒரு ப்ராப்ளம் மேட்ரே கிடையாது. ஜஸ்ட் நீங்கள் ஃபார்முலா மட்டும் பார்த்தா போதும், அப்படியே சப்ஸ்டியூட் பண்ண மாதிரி இருக்கும். ஸோ ஃபார்முலையும் பார்த்து ப்ராப்ளத்தை ரீட் பண்ணி போட்டு பார்த்துக்கோங்க. ஸோ தேவைப்படுத்த மட்டும் சொல்லுங்கள் சரியா. ரொம்ப சிம்பிள் கால்குலேஷன், எல்லா டேட்டாவும் கொடுத்துருவாங்க ஓகேவா. நம்ம ஃபிசிக்ஸில் சம்ஸ் கேட்டாங்கன்னா டேட்டாவே எல்லாமே கொடுத்துருவாங்க. டேரெக்டாக ஃபார்முலா படிச்சிருப்பீங்க, அந்த ஃபார்முலா தூக்கி போட்டு +னா +, இன்ட்டு பண்ணி ஆன்சர் முடிஞ்சு போயிடும் சரியா. ஸோ பெரிய கஷ்டம் சொல்ல முடியாது. இங்கே இப்படி தான் ஸ்பீடு கேட்குறாங்க ஓகேவா. ஸோ டைம் கேட்குறாங்க. ஸோ டைம் கேட்குறதுக்கு டிஸ்டன்ஸ் வெலாசிட்டி தேவைப்படும். டிஸ்டன்ஸ் கொடுக்க மாட்டாங்க. அப்போ என்ன பண்ணிக்கலாம், v=n அப்படின்னு ஃபார்முலா யூஸ் பண்ணி என்ன பண்ணலாம், ஸ்பீடை கண்டுபிடிச்சிக்கலாம். ஸ்பீடை கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் என்ன பண்ணிக்கலாம், டைம் ஃபார்முலா போட்டு டைமை கண்டுபிடிச்சிக்கலாம். இது ஃபஸ்ட் ப்ராப்ளம். செகண்ட் பார்த்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா லாம்டா கேட்குறாங்க. அதாவது ஃப்ரீக்வன்சி, வேவ்லேருந்து ஃப்ரீக்வன்சி கொடுத்துட்டாங்க, டெம்பரேச்சர் கொடுத்துட்டாங்க, வேவ்லேருந்து கேட்குறாங்க. ஸோ லாம்டா கேட்குறாங்க. லாம்டா ஃபார்முலா என்ன, லாம்டா = v/n. அதே பார்த்தோமா, v = λ/t பார்த்தோம். ஸோ ஃபைனலாக v n லாம்டான்னு பார்த்தோம். அந்த v n லாம்டா யூஸ் பண்ணி λ v/n போட்டுக்கலாம். அவர் வியும் கொடுத்துருப்பாங்க, என்னும் கொடுத்துருப்பாங்க சரியா. ஸோ ரெண்டையும் யூஸ் பண்ணி கண்டுபிடிக்க போகிறீங்க, அவ்வளோதான் சரியா. ஓகே, அதை எக்ஸ்பெரிமெண்ட் டைம் வேஸ்ட் பண்ணணும்னா நீங்கள் போட்டு பார்த்துக்கோங்க. ஸோ அடுத்த பார்த்தீங்கன்னா ஸ்பீட் ஆஃப் சவுண்ட் இன் டிஃப்ரெண்ட் மீடியா. வேறு மீடியாவில் நமக்கு சவுண்டுக்கு ஸ்பீட் எப்படி இருக்கும் அப்படிங்கிற பார்த்துக்கணும். அதில் ஃபஸ்ட்டு நீங்கள் நமக்கு ஜென்ரலாக தெரிஞ்சிருக்க ஒரு விஷயந்தான் சரி, தெரிஞ்ச விஷயம் தான் என்னென்னு பார்த்தீங்கன்னா தண்டர் ஓகேவா, இடி அப்புறம் லைட்டிங், மின்னல் 2 இருக்குல்ல. இந்த 2ல் எது ஃபஸ்ட்டு வரும் அப்படின்னு உங்களுக்கு தெரியும். எது ஃபஸ்ட்டு வரும், ஸ்பீட் ஆஃப் சவுண்டு தண்டர் ஃபஸ்ட்டு வருமா அல்லது லைட் ஃபஸ்ட்டு வருமா? கண்டிப்பாக தண்டர் வந்து செகண்ட் தான் வரும் ஓகேவா. லேட்டாக தான் கேட்கும். ஃபஸ்ட் லைட் வந்துடும், லைட்டுக்கு அப்புறம் தான் என்ன வரும், உங்களுக்கு சவுண்டு வரும் சரியா. ஸோ ஏன் அப்படின்னா சவுண்ட் வந்து ட்ராவல்ஸ் லெஸ் தேன் லைட்டை கம்பேர் பண்ணும்போது சவுண்ட் வந்து கொஞ்சம் லெஸ்ஸாக தான் ட்ராவல் பண்ணும். அதனால் ஃபஸ்ட்டு என்ன தான் வரும், லைட் தான் வரும். லைட் வந்ததுக்கு அப்புறம் என்ன வரும், உங்களுக்கு இடி வரும். ஃபஸ்ட்டு மின்னல், அப்புறம் என்னது, இடி வர மாதிரி இருக்கும் சரியா. ஃபஸ்ட்டு பார்த்துக்கிட்டிங்கன்னா சவுண்டு வந்து எந்த மீடியத்தில் போகுதோ, ட்ராவல் ஆகுதோ, அந்த மீடியத்துடைய ப்ராப்பர்ட்டிஸை பொறுத்து தான் என்ன இருக்கும், அந்த சவுண்ட் டிபெண்ட் ஆகும் சரியா. ப்ராப்பர்ட்டிஸ் ஹையாக இருக்கலாம், லோவாக இருக்கலாம், இல்லை நார்மலாக இருக்கலாம். அந்த மீடியத்துக்கு ப்ராப்பர்ட்டிஸ் எதுவோ அதை பொறுத்து தான் சவுண்டு வந்து டிபெண்ட் பண்ணி இருக்கும் சரியா. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா சவுண்டோடைய ஸ்பீடு வந்து எப்போவுமே லெஸ்ஸாக இருக்கும். எங்கன்னா கேஸில் ஓகேவா. நீங்கள் சாலிடை கம்பேர் பண்ணும்போது கண்டிப்பாக கேஸில் வந்து பார்த்தீங்கன்னா சவுண்டோடைய ஸ்பீடு வந்து எப்போவுமே கம்மியாக இருக்கும், லெஸ்ஸாக இருக்கும் கம்பேரிங் டு சாலிட் மீடியம் ரைட்டா. அதுக்கப்புறம் ஒரு மீடியத்தில் நல்லா கவனிச்சுக்கோங்க, ஒரு மீடியத்தில் சவுண்டுக்கு ஸ்பீடு இருக்குது ரைட்டா. அந்த சவுண்டுக்கு ஸ்பீடை வந்து இன்க்ரீஸ் பண்ணோம் அப்படின்னா என்ன பண்ணிக்கலாம், அந்த மீடியத்துக்கு டெம்பரேச்சரை என்ன பண்ணும், இன்க்ரீஸ் பண்ணும். சப்போஸ் இந்த மீடியத்துக்கு டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் பண்ண நமக்கு சவுண்ட் ஆஃப் ஸ்பீட் என்னாகும், இன்க்ரீஸ் ஆகும் ஓகேவா. ரைட்டாக புரிஞ்சுக்கிட்டிங்களா. இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஸ்பீட் ஆஃப் சவுண்ட் இன் ஏர் எடுத்துக்கிட்டிங்கன்னா 0 டிகிரி செல்சியஸில் உங்களுக்கு 330 மீட்டர்/செகண்ட் தான். அதே இது அந்த 0 டிகிரி செல்சியஸ் நீங்கள் ஹீட் பண்ணி 25 டிகிரி செல்சியஸ் மாற்றுறீங்க. அப்போ 25 டிகிரி செல்சியஸ் மாற்றும் போது உங்களை ஆட்டோமேட்டிக்காக சவுண்டுக்கு ஸ்பீடு பார்த்துக்கிட்டிங்கன்னா 340 மீட்டர்/செகண்டுக்கு கன்வெர்ட் மாறிடும். ஸோ டெம்பரேச்சர் கூட்ட என்ன ஆகும், நமக்கு சவுண்டு வந்து ஸ்பீடு வந்து என்ன ஆகும், இன்க்ரீஸ் ஆகும் சரியா. ஸோ அந்த விதத்தில் டிஃபால்ட்டாக 25 டிகிரி செல்சியஸ் வச்சு உங்களுக்கு டேபகாலம் கொடுத்துருப்பாங்க. தயவு செஞ்சு இந்த டேபகாலத்தை படிச்சுருங்க, நீட்டாக இருக்கும் சரியா. சாலிடு லிக்விட் கேஸும் கொடுத்து நீட்டாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க. தயவு செஞ்சு பார்த்துக்கோங்க, ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உங்களுக்கு எக்ஸாமுக்கு கேட்குறதுக்கு வாய்ப்பு உண்டு, அதனால் ஸ்கிப் பண்ணாதீங்க, பார்த்துக்கோங்க ரைட்டா. புக் இல்லைனா ஜஸ்ட் என்ன பண்ணுங்கள், அப்படியே வச்சு ஸ்க்ரீன்ஷாட் போட்டுக்கோங்க, வீடியோ பாஸ் பண்ணி வைங்க, ஸ்க்ரீன்ஷாட் போட்டு என்ன பண்ணுங்கள், நீங்கள் வந்து படிச்சுக்கலாம் சரியா. அடுத்து பார்த்தீங்கன்னா ரிஃப்ளெக்ஷன் ஆஃப் சவுண்டு சரியா. ஸோ ரிஃப்ளெக்ஷன் ஆஃப் சவுண்ட் அப்படின்னு பார்க்குறதுக்கு முன்னாடி இன்னொரு டாபிக் வந்திருக்கும், என்ன அப்படின்னா சோனிக் பூம் ஓகேவா. ஸோ மோர் டு நோ அதில் கொடுத்துருப்பாங்க, சோனிக் பூம்னு சொல்லுவாங்க, தமிழில் ஒளி முழக்கம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ஒளி முழக்கம் அப்படி என்னன்னு பார்த்தீங்கன்னா நிறைய விஷயம் கற்றுக்கணும். இந்த ஒளி முழக்கத்தில் என்ன அப்படின்னா ஒரு ஆப்ஜெக்டுடைய ஸ்பீடு ஓகேவா, ஒரு ஆப்ஜெக்ட் உடைய ஸ்பீடு வந்து நம்மளுடைய சவுண்டுக்கு ஸ்பீடை கம்பேர் பண்ணும்போது எக்ஸீட்ஸ் ஆகிட்டு அப்படின்னா எந்த மீடியத்தில், ஏரில், இதனால் இருக்கலாம், டிஃபால்ட்டாக ஏர் எடுத்துக்கலாம் சரியா. நல்லா கவனிங்க, ஒரு ஆப்ஜெக்டோடைய ஸ்பீடு வந்து நம்ம சவுண்டுக்கு ஸ்பீடை கம்பேர் பண்ணும்போது தாண்டி போயிடுச்சு, எக்ஸீட்ஸ் ஆகிட்டு அப்படின்னு சொன்னாங்கன்னா அந்த ஆப்ஜெக்ட் வந்து சூப்பர் சோனிக் ஸ்பீடில் ட்ராவல் ஆகிட்டுருக்குன்னு அர்த்தம்
புரிஞ்சுக்கிட்டிங்களா? நம்ம சவுண்டுக்கு ஸ்பீடை கம்பேர் பண்ணும்போது ஆப்ஜெக்ட்டுக்கு ஸ்பீடு வந்து ஜாஸ்தியாக இருக்குது, ஹெவியாக இருக்குது, ஹையாக இருக்குது, எக்ஸிட்ஸ் ஆகிட்டு அப்படின்னு இருந்துச்சுன்னா அந்த ஆப்ஜெக்ட் வந்து என்ன பண்ணிட்டு இருக்கு, சூப்பர்சோனிக் ஸ்பீடை வந்து ட்ராவல் ஆகிட்டு இருக்குன்னு அர்த்தம். தமிழில் மியோலி வேகம்னு சொல்லுவாங்க. சூப்பர்சோனிக் ஸ்பீட்னா மியோலி எக்ஸாம்பிள் ஜெட் இன்ஜின், அப்போ ஏர்கிராஃப்ட்டு இதெல்லாம் என்ன தான் சூப்பர்சோனிக் ஸ்பீடில் ட்ராவல் ஆகிட்டு இருக்குன்னு அர்த்தம். மியோலி வேகம். சரியா? அது மட்டும் இல்லை, இந்த மியோலி வேகம் கொடுக்கக்கூடிய ஆப்ஜெக்ட்ஸ் எல்லாமே என்ன பண்ணும்னா ஒரு ஷாக் வேவ்ஸை ப்ரொடியூஸ் பண்ணும். அதிர்வலைகள்னு சொல்லுவாங்க. ஷாக் வேவ்ஸ் அதிர்வலைகளை ப்ரொடியூஸ் பண்ணும். ரைட்டா? நம்ம ஆல்ரெடி தெரியும் ஷாக்குன்னு கண்டிப்பாக என்ன இருக்கும், எனர்ஜி இருக்கும். சரியா? அந்த ஷாக் வேவ்ஸ் என்ன பண்ணும், நிறைய அமௌண்ட் ஆஃப் எனர்ஜியை கொண்டுட்டு போகும், கூட்டிகிட்டு போகும். சரியா? ஷாக் வேவ்ஸ் ரொம்ப கண்டிப்பாக என்ன இருக்கும், கூட வந்து நிறைய அமௌண்ட் ஆஃப் எனர்ஜி வந்து ட்ராவல் பண்ணி போயிட்டே இருக்கும். அந்த ட்ராவல் பண்ணும்போது கண்டிப்பாக அந்த இடத்துல என்ன இருக்கும், கண்டிப்பாக ஏர் இருக்கும். அந்த எனர்ஜி ஹெவியாக இருக்குது, ஷாக் வேவ்ஸ் ஹெவியாக இருக்குன்னு சொல்லும்போது ஏரில் கொஞ்சம் ப்ரெஷர் வேரியேஷன் கண்டிப்பாக நடக்கும். அந்த ஏரில் ப்ரெஷர் வேரியேஷன் நடக்கும்போது என்ன ஆகும்னா ஷாக் வேவ்ஸ் வந்து நல்ல ஷார்ப்பானையும் அப்புறம் சவுண்டான ஒரு நாய்ஸை கொடுக்கும். அந்த ஷார்ப்பாட்டும் சவுண்டாட்டும் நாய்ஸ் கொடுக்கல, அதான் என்னன்னு சொல்லுவாங்க, சோனிக் பூம் அப்படின்னு சொல்லுவாங்க. கிளியரா? ரைட்டா? திருப்பி சொல்லுமா, ஒரு ஆப்ஜெக்ட் இருக்குது, அந்த ஆப்ஜெக்ட் வந்து நம்ம சவுண்ட் ஆஃப் ஸ்பீடு, ஓகேவா, நான் சவுண்ட் ஸ்பீடை கம்பேர் பண்ணும்போது ஹெவியாக இருக்குது, எக்ஸிட்டாக இருக்குன்னா என்னது, அந்த ஆப்ஜெக்ட் வந்து சூப்பர்சோனிக் ஸ்பீடில் போயிட்டுன்னு அர்த்தம். அந்த சூப்பர்சோனிக் ஸ்பீட் வந்து கட்டாயமாக ஷாக் வேவ்ஸை ப்ரொடியூஸ் பண்ணும். ஷாக் வேவ்ஸ் வந்து லார்ஜ் அமௌண்ட் ஆஃப் எனர்ஜியை கொண்டுட்டு போகும். அந்த லார்ஜ் அமௌண்ட் ஆஃப் எனர்ஜி இருக்கிறதுனால கண்டிப்பாக ஏரில் ப்ரெஷர் வேரியேஷன், ப்ரெஷர் வித்தியாசங்கள் நடக்கும். அப்படி நடக்கிறதுனால அந்த ஷாக் வேவ்ஸ் என்ன பண்ணும், பெரிய அளவில் ஒரு லார்ஜ் ஷார்ப்பு சவுண்டான வேவ்ஸை வந்து கொடுக்குது. அந்த லார்ஜ் ஷார்ப்பு சவுண்ட் வேவ்ஸ் இருக்குல்ல, அதை என்னன்னு சொல்லுவோம், சோனிக் பூம் அப்படின்னு சொல்லுவோம். தமிழில் ஒலி முழக்கம் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ஷாக் வேவ்ஸ் வந்து சப்போஸ் நம்ம பில்டிங்ஸ்லையோ ஒரு கிளாஸ் பீஸ்லையோ ஒரு கடலையோ பட்டால் கண்டிப்பாக என்ன ஆகும், பெரிய அளவில் டேமேஜ் கொடுக்கும். சரியா? அது சீனாலும் சரி, உள்ள இருக்க ஆர்கன்ஸ் எடுத்து போயிடும், அதில் ஒரு எதனாலும் சரி. ஓகே, பெரிய அளவில் ஒரு டேமேஜ் வந்து அந்த சோனிக் பூம் கொடுக்கறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ரைட்டா? அதுக்கப்புறம் ஒரு டூயினோ பாக்ஸை கொடுத்துருப்பாங்க, எங்கேனே தெரியல, எங்கேயும் இருக்கு அண்ணா தான் இருக்குது. என்ன சொல்லிப்பாங்க அப்படின்னா சவுண்டு வந்து 5 times ஃபாஸ்ட்டாக ட்ராவல் பண்ணும். எங்கன்னா தண்ணியில் கம்பேரிங் டு ஏர். ஏரை கம்பேர் பண்ணும்போது தண்ணியில் வந்து சவுண்ட் வேவ்ஸ் என்ன பண்ணும், 5 times ஃபாஸ்ட்டாக ட்ராவல் பண்ணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லை, 2 வேவ்ஸ் வந்து தண்ணிக்குள்ளே 100 கிலோமீட்டருக்கு அகென்ஸ்டாக ஒன்றுக்கு ஒன்றுக்கும் 100 கிலோமீட்டர் அவையில் இருந்தாலும் கூட அது வந்து உள்ளே கம்யூனிகேட் பண்ணிக்கலாம். அந்த அளவுக்கு சவுண்ட் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடியும். சவுண்ட் வந்து ஏரை கம்பேர் பண்ணும்போது தண்ணியில் வந்து 5 times ஃபாஸ்ட்டாக போகுது அப்படிங்க கொடுத்துருப்பாங்க. சரியா? ஓகே, நெக்ஸ்ட் பார்த்தா ரிஃப்ளெக்ஷன் ஆஃப் சவுண்டு, ஒலியின் எதிரொலித்தல் அப்படின்னு சொல்லக்கூடியது. எப்படி ஒரு பாலை நீங்கள் கீழே போட்டால் பவுன்ஸ் ஆகி போதோ அதே மாதிரி தான் கண்டிப்பாக சவுண்ட் என்ன ஆகும், பவுன்ஸ் ஆகி போகும். சரியா? இது சேம் டாபிக் லைட் அப்படிங்க பார்த்துருப்போம். ஸோ லைட் அப்படிங்கிற டாபிக் பார்க்காட்டி நம்ம டிஸ்கிரிப்ஷனில் இருக்காது, பிளேலிஸ்ட் போங்க, பிளேலிஸ்ட்டில் போய் என்ன பண்ணுங்க, லைட் அப்படிங்கிற லிங்கை கிளிக் பண்ணால் உங்களுக்கு லைட் லெசன்ஸ் உங்களுக்கு ஈஸியாக படிச்சிடலாம். சரியா? ஓகே, இந்த பால் வந்து என்ன பவுன்ஸ் ஆகி போதில்ல, அதே மாதிரி கண்டிப்பாக என்ன ஆகும், இந்த சவுண்டு வந்து உங்களுக்கு பவுன்ஸ் ஆகி போயிட்டுருக்கும். அந்த மீடியம் வந்து சாலிடாக இருக்கலாம் அல்லது லிக்விடாக இருக்கலாம், இதனால் ஓகே. சரியா? கண்டிப்பாக உங்களுக்கு சவுண்ட் வந்து ரிஃப்ளெக்ட் ஆகி போகணும். சரியா? சவுண்ட் வேவ்ஸ் வந்து ரிஃப்ளெக்ஷன் இன்வால்வ் ஆகணும் அப்படின்னா உங்களுக்கு சர்ஃபேஸ் வந்து பாலி சர்ஃபேஸாக இருக்கணும், சேம் டைம் ரஃபாக கூட இருக்கலாம், இதனால் ஓகே. இதர் பாலி சர்ஃபேஸ் அல்லது ரஃப் சர்ஃபேஸ், ஆனால் சைஸ் வந்து என்ன லார்ஜாக இருக்கணும். ஸோ லார்ஜாக இருந்துச்சு அப்படின்னா நிறைய ரிஃப்ளெக்ஷன் நடக்கும், சவுண்ட் வந்து உங்களுக்கு ரீச்சாக கிடைக்கும். சரியா? ஸோ அதுக்கு கொஞ்சம் லாஸ் கொடுத்துருப்பாங்க, லாஸ் ஆஃப் ரிஃப்ளெக்ஷன் இங்கே கொடுத்துருக்காங்க. ஓகே, லாஸ் ஆஃப் ரிஃப்ளெக்ஷன் என்ன லாஸ் பார்த்தீங்கன்னா விதிகள்னு சொல்லுவாங்க. சரியா? அந்த ஒலி எதிரொலித்துடைய விதிகள். இந்த லாஸ் ஆஃப் ரிஃப்ளெக்ஷன் சவுண்டுக்கும் லைட்டுக்கும் சேம் கான்செப்ட் தான். என்னென்னா ஆங்கிள் ஆஃப் இன்சிடென்ட்டும் ஆங்கிள் ஆஃப் ரிஃப்ளெக்ஷனும் எப்போவுமே எப்படி தான் இருக்கும், ஈக்குவலாக இருக்கும். சவுண்டுடைய ஆங்கிள் ஆஃப் இன்சிடென்ட்டும் சவுண்டுடைய ஆங்கிள் ஆஃப் ரிஃப்ளெக்ஷனும் எப்போவுமே ஈக்குவல். தமிழில் சொல்லணும் அப்படின்னா ஒளியுடைய படுங்கோணமும் ஒளியுடைய எதிர்கோளிக்கும் கோணமும் எப்போவுமே எப்படி தான் இருக்கும், சமமாக இருக்கும் அப்படிங்கிற ஃபர்ஸ்ட் லா. செகண்ட் லா பார்த்துக்கிட்டிங்கன்னா இன்சிடென்ட் சவுண்டும் ரிஃப்ளெக்டர் சவுண்டும் நார்மல் சவுண்டும் எப்போ இப்படி தான் இருக்கும், சேம் பிளேனில் இருக்கும். இன்சிடென்ட் சவுண்டு, ரிஃப்ளெக்டர் சவுண்டு, அப்புறம் நார்மல் மூணுமே வந்து ஒரே பிளேனில் இருக்கும். தமிழில் படும் திசை, அப்புறம் எதிரொலிக்கும் திசை, அப்புறம் செங்குத்து கோடுன்னு சொல்லுவாங்க. இந்த மூணுமே வந்து ஒரே பிளேனில் அவைலபிளாக இருக்கும். இதான் வந்து சவுண்டுக்கான 2 லா. சேம் லா தான் லைட்டும் இருக்கும், அங்கே நீங்கள் பார்த்துக்கலாம். சரியா? ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தா யூஸ் ஆஃப் மல்டிபிள் ரிஃப்ளெக்ஷன்ஸ் ஆஃப் சவுண்டு. ஓகேவா? ஸோ மல்டிபிள் ரிஃப்ளெக்ஷன்ஸ் வந்து பேரில் இருக்குது, பல முறை எதிரொலிப்பு. சரியா? வர சவுண்ட்ஸ் வந்து நிறைய டைம் வந்து ரிஃப்ளெக்ட் ஆகி நமக்கு என்ன கிடைக்கும், சவுண்டாக கிடைக்கும். எக்ஸாம்பிளுக்கு நம்மளுடைய நாதஸ்வரம் எடுத்துக்கோங்களாம். நாடகம் இல்லை, சன் டிவி நாடகம் இல்லை, ஜஸ்ட் நாதஸ்வரம் வந்து பிபின்னு சொல்லுவாங்களா, அதை எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த டிப்பில் பார்த்தா வாய் வச்சு ஊதுவாங்க, இன்னொரு சைடு பார்த்தா எப்படி இருக்கும், ஒரு ஃபொனல் ஷேப்பில் இருக்கும். ஏன் அந்த ஃபொனல் ஷேப் கொடுத்தாங்க அப்படின்னா அந்த சவுண்ட் வந்து நம்ம கொடுக்குற சவுண்ட் வந்து அந்த ஃபொனல் ஷேப்பில் வந்து பல மடங்கு என்ன ரிஃப்ளெக்ட் ஆகும். ஸோ ஒன்று விட்டு அப்படி ரிஃப்ளெக்ட் நமக்கு காதுக்கு வரும்போது கிளியராக சூப்பராக நீட்டாக இருக்கும்.
அவங்க டேரக்ஷன் மாற்றிட்டே இருப்பாங்க. ஏன் மாற்றுறாங்க அப்படின்னா சவுண்ட் வந்து அந்த மாதிரி வரும், வரும்போது கரெக்ட் ரீச் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ஏற்றாப்பு என்ன பண்ணுவாங்க, அந்த பிபியை அந்த நாசத்தை மாற்றி மாற்றி என்ன பண்ணுவாங்க, வாசிப்பாங்க. சரியா? ஓகே. இது அங்கே மட்டும் இல்லை, மெகாஃபோன் எடுத்துக்கலாம், லவுட் ஸ்பீக்கர்ஸ். இப்போ ஸ்பீக்கர்ஸ் இல்லை, பழைய காலத்து ஸ்பீக்கர்ஸ் பார்த்தா ஒரு குழலுமா இருக்கும். பார்த்தீங்கன்னா இப்போ வந்து பேன் பண்ணிட்டாங்க. ஒரு படத்தை வருமே, வடிவேல் படத்தை வரும் தெரியுமா, என்ன படம், வில்லா, வில்லு தான். அந்த ஒரு குழாய் மாதிரி இருக்கும் பார்த்தீங்களா, ஆக்சிடென்ட் ஆகும், முடி புஃப்னு போ மேலே, அதான் என்ன சொல்லுவாங்க, லவுட் ஸ்பீக்கர்ஸ். இப்போ ஸ்பீக்கர்ஸ் தான் டிஜிட்டல், ரொம்ப அட்வான்ஸாக போயிட்டு இந்த ஸ்பீக்கர்ஸ் எடுக்க முடியாது, பழைய ஸ்பீக்கர்ஸ் சொல்கிறேன். அந்த மாதிரி ஸ்பீக்கர்ஸ் அப்படி தான் உங்களுக்கு எப்படி இருக்கும், அந்த குரல் மாதிரி இருக்கும், அங்கே உள்ளே நான் ரிஃப்ளெக்ட் ஆகிட்டே இருக்கும், பட்டு ரிஃப்ளெக்ட் ஆகிட்டே இருக்கும், பவுன்ஸ் ஆகிட்டே இருக்கும். பவுன்ஸ் ஆகி நம்ம காதுக்கு வரும்போது ரொம்ப சூப்பராக சவுண்டு பக்காவாக இருக்கும். ரைட்டா? ஆனால் இப்போ ரொம்ப சின்ன ஸ்பீக்கராக இருந்தாலும் எஃபெக்ட் ஜாஸ்தியாக இருக்கும். அப்போ வந்து அந்த அளவுக்கு பண்ணி அவங்க என்ன பண்ணுறாங்க, நமக்கு சவுண்டை கொடுத்துருக்காங்க. சரியா? இப்போவும் கிராமப்புற மக்கள், கிராமப்புற ஊரில் போனால் ஏதாச்சும் ஃபங்க்ஷன், ஒரு கோயில் கூட ஏதாச்சும் ஃபங்க்ஷன் வச்சா கண்டிப்பாக கெட்டுவாங்க, இந்த மாதிரி ஸ்பீக்கர்ஸ் தான் கெட்டுவாங்க. அங்கே வந்து பெரிய வேலை பார்க்க மாட்டாங்க. சரியா? ஸோ சிட்டி சைடு பார்த்தா அது இருக்காது, எல்லாமே அட்வான்ஸாக இருக்கும். கிராம சைடில் அந்த குரல் பிபி தான் என்ன பண்ணுவாங்க, அந்த ஸ்பீக்கர் தான் கெட்டுவாங்க. சரியா? ஓகே. அடுத்து பார்த்தீங்கன்னா ஸ்டெதோஸ்கோப். இந்த ஸ்டெதோஸ்கோப் அப்படி தான் நமக்கு வந்து பாடிக்கு உள்ளே இருக்கிற வைப்ரேஷனை டாக்டருடைய காதுக்கு போகுது. அங்கேயும் அப்படி தான் என்ன பண்ணுறாங்க, அந்த ஸ்டெதோஸ்கோப் ஒரு டிப்புக்கும் அந்த காது வைக்கிறாங்களா அந்த எண்டுக்கும் உள்ள ஒரு டியூப் மாதிரி போகுது இல்லை, அந்த டியூப்பில் வைப்ரேஷன் பல மடங்கு என்ன ஆகும், ரிஃப்ளெக்ஷன் ஆகும், மல்டிபிள் ரிஃப்ளெக்ஷன் நடக்கும். மல்டிபிள் ரிஃப்ளெக்ஷன் நடந்ததுக்கு அப்புறம் தான் நம்ம பாடியில் இருக்கக்கூடிய வைப்ரேஷன் வந்து அவருடைய காதுக்கு கேட்க முடியும், இல்லைனா கேட்காது. அந்த டியூப்பில் நல்ல ரிஃப்ளெக்ஷன் நடக்கும், நடந்ததுக்கப்புறம் தான் என்ன பண்ண முடியும், அவர் காதுக்கும் கேட்க முடியும். சப்போஸ் உண்மையில் அந்த ஸ்டெதோஸ்கோப்புக்கு பார்க்குறதுக்கோ இல்லை கையில் வாங்குறதுக்கோ வாய்ப்பு இருந்துச்சு அப்படின்னா உங்கள் காதில் என்ன பண்ணுங்கள், அந்த எட்ஜை மாட்டிக்கோங்க. மாட்டிக்கிட்டு இன்னொரு சைடு இருக்குல்ல, இன்னொரு சைடில் என்ன பண்ணுங்கள், நீங்கள் வாயில் லைட்டாக வந்து வைங்க, டக்குன்னு எஃபெக்ட் பயங்கரமாக இருக்கும். ஏன்னா உள்ளே வந்து சின்ன வைப்ரேஷன் இருந்தாலும் நல்லா கேட்கும், நல்லா சவுண்டாக கேட்க மாதிரி இருக்கும். அதுக்காண்டி டாக்டர் என்ன பண்ணுவாங்க, அந்த ஸ்டெதோஸ்கோப் யூஸ் பண்ணி நம்மளை செக் பண்ணுறாங்க. சரியா? சின்ன வைப்ரேஷன் இருந்தாலும் நமக்கு ஹெவியாக வந்து அது காதில் கேட்க முடியும். ஏன்னா ட்ரை பண்ணி பாருங்கள், வாய்ப்புகள் இருந்துச்சுன்னா. ஓகே. நெக்ஸ்ட்டு எக்கோ. ஓகே. வேறு ஓகே, காஷன் ஓகேன்னு பார்த்துக்கோங்க. எக்கோ. ஸோ எக்கோன்னு சொல்லும்போது தமிழ் என்ன சொல்லுவாங்க, எதிரொலிப்புன்னு சொல்லுவாங்க. ஓகேவா? தமிழில் வந்து எதிரொலின்னு சொல்லுவாங்க. நீங்கள் எங்கெல்லாம் மவுண்டைன் பக்கம் போகிறீங்களோ அல்லது ஒரு ஹில் ஸ்டேஷன் போகிறீங்களோ கண்டிப்பாக என்ன கேட்கும், நீங்கள் வந்து கற்றுனீங்கன்னா உங்களுக்கு நீங்கள் பேசுனதே திருப்பி கேட்குற மாதிரி இருக்கும். எக்ஸாம்பிளுக்கு நம்ம சேனலில் சரஸ்வதி பூஜைக்கு ஒரு வீடியோ போட்டிருப்போம், பார்த்துன்னு நினைக்கிறேன். சரஸ்வதி பூஜை வீடியோ போட்டிருப்போம். ஸோ பார்க்காட்டி கண்டிப்பாக போய் பாருங்கள், பார்த்துட்டு கமெண்ட்ஸை கொடுங்க. அந்த வீடியோவில் ஸ்டார்டிங்கில் கொஞ்சம் லைன்ஸ் பேசியிருப்பேன். அந்த லைன்ஸ் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு எக்கோ கேட்க மாதிரி இருக்கும். பார்த்துருக்கீங்களா? யாரும் பார்த்தீங்கன்னா கமெண்ட்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். சரியா? அந்த ஸ்டார்டிங் ஒரு 30 செகண்ட்ஸ் நினைக்கிறேன், 30 செகண்ட்ஸை எக்கோ வரது மாதிரி ரெடி பண்ணியிருந்தேன். அது எக்கோ இல்லை, ஆனால் எக்கோ எப்படி கேட்குமோ அதே மாதிரி நம்ம வாய்ஸை கொடுத்து எக்கோ ரெடி பண்ணியிருந்தேன். சரியா? ஸோ ஓனாக பண்ணது தான். ஸோ அது வந்து எக்கோன்னு சொல்லுவாங்க. சரியா? நம்ம பேசின விஷயங்கள் திருப்பி கேட்க மாதிரி இருக்கும். சரியா? சவுண்ட் வந்து திரும்பி கேட்குதுல, அதான் என்னது, எக்கோ. ஷார்ட்டாக முடிச்சிடலாம். ரைட்டா? அதுக்கப்புறம் இந்த சவுண்ட் வந்து நம்ம பிரெயினில் எவ்வளோ நேரம் உணர்ச்சியில் இருக்கும், எவ்வளோ நேரம் மைண்டில் வந்து ரீட் பண்ணும் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா ஒரு 0.1 செகண்ட் நம்ம பிரெயினில் வந்து என்ன ஆகிட்டு இருக்கும், சென்சேஷனாக உணர்ச்சி கொடுத்துட்ருக்கும். சரியா? இப்போ எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் ஒரு இடத்துல இருக்கீங்க, அந்த இடத்துல இருந்து கத்துறீங்க, கத்திக்கிட்டு அந்த இடத்துல பட்டுட்டு ஒரு சர்ஃபேஸை பட்டுட்டு திருப்பி காது கேட்குது இல்லை, அந்த டைம் வந்து உங்களுக்கு கரெக்டாக 0.1 செகண்ட் இருந்தால் மட்டும்தான் உங்களுக்கு கரெக்டான எக்கோ கேட்கும். சரியா? டைம் சொல்லிட்டோம், பட் எவ்வளோ டிஸ்டன்ஸில் இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு ஃபார்முலா தெரியும், டிஸ்டன்ஸ் ஈக்குவல் டு ஸ்பீட் இன்டூ டைம். கரெக்டாக? டிஸ்டன்ஸ் ஈக்குவல் டு ஸ்பீட் இன் டைம் தெரியும். ஸோ ஸ்பீடு வந்து நமக்கு என்னது 340 போட்டுக்கலாம், டைம் வந்து 0.1 செகண்ட் கொடுத்துருந்தோம். ஸோ 340 இன்டூ 0.1 செகண்ட் இன்டூ பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு 34 மீட்டரும் கிடைக்கும். அந்த 34 மீட்டர் அப்படின்னு சொல்லும்போது என்ன அர்த்தம் அப்படின்னா, நீங்கள் ஒரு இடத்துல நின்று சவுண்டு கொடுக்குறீங்க, அந்த சவுண்டு வந்து ஒரு இடத்துல போயிட்டு பட்டுட்டு திரும்பி காதுக்கு வருது இல்லை, அதான் எக்கோன்னு சொல்லுவோம், திரும்பி எக்கோன்னு சொல்லுவோம். பட் நீங்கள் சோர்ஸுக்கும் பட்டு திரும்பி வருது இல்லை, அந்த மொத்த டிஸ்டன்ஸும் உங்களுக்கு 34 மீட்டர் இருந்துச்சுன்னா கட்டாயமாகவும் என்ன கேட்கும், எக்கோ வந்து கிளியராக கேட்கும். சரியா? அது நீ உங்கள் இடத்துக்கும் அந்த ஒரு எட்ஜ் இடிக்குதுல அதுக்கும் ஒரு 70 மீட்டர், பட்டுட்டு திருப்பி காதுக்கு வருது இல்லை அதுக்கு ஒரு 70 மீட்டர், மொத்தம் 34 மீட்டரில் நீங்கள் இருந்து நீங்கள் கற்றுனீங்கன்னா கண்டிப்பாக உங்கள் எக்கோ வந்து பக்காவாக இருக்கும். இது வந்து நமக்கு என்ன பண்ணி டிரைவ் பண்ணி கொடுத்துருப்பாங்க. ஸோ ஸ்பீடுக்கு வந்து தெரியும் 340 இன்டூ செகண்ட் 0.1 செகண்ட் ரெண்டையும் பெருக்கிக்கோங்க. ஸோ 34 மீட்டரும் கிடைக்கும். ஸோ கண்டிப்பாக 34 மீட்டர் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக என்ன பண்ணிக்கலாம், நீங்கள் வந்து எக்கோ வந்து அனலைஸ் பண்ணிக்கலாம். ரைட்டா? ஏன்னா பிரெயினும் என்ன தான் நமக்கு 0.1 செகண்ட் அனலைஸ் பண்ணுது. சரியா? சென்சைஸ் பண்ணுது. அதனால் 0.1 கூட 340 இன்டு பண்ணி என்ன கிடைக்குதோ அதான் நம்மளுடைய மொத்த டிஸ்டன்ஸ். சரியா? ஓகேவா? ஓகே. அடுத்தம் எக்கோ வந்து நிறையா கேட்கலாம். எப்போ ரிஃப்ளெக்ஷன் நிறையா இருக்குது அப்படின்னா எக்கோஸ் வந்து நல்லா கேட்க முடியும், நிறையா கேட்க முடியும். எப்போ அப்படின்னா நம்ம ரிஃப்ளெக்ஷன்ஸ் வந்து நிறையா இருந்துச்சுன்னா. சரியா? ரிஃப்ளெக்ஷன் மாறுமே வந்துட்டு இருக்குது, அது ஒவ்வொரு ரிஃப்ளெக்ஷன் ஒவ்வொரு பிளேட்டுக்கும் இடையில 34 மீட்டர் கேப் இருக்குது. புரிஞ்சா? ஒவ்வொரு பிளேட்டுக்கு இடையிலையும்
34 மீட்டர் கேப் இருக்குன்னா கண்டிப்பாக ரிஃப்ளெக்ஷன் வந்துகிட்டே இருக்கும். அது மாறி மாறி பட்டு பவுன்ஸ் ஆகி நமக்கு வரும்போது எக்கோ கேட்டுகிட்டே இருக்கும். சப்போஸ் ஒரு பிளேட்டு நீங்கள் மட்டும் இருக்கீங்கன்னா போயிட்டு வந்துடும், அவ்வளோதான். அதே இதில் நீங்கள் நிற்கிறீங்க, உங்கள் பக்கத்தில் நிறைய பிளேட்ஸ் இருக்குது, அது அங்கே போயிட்டு வரும்போது நான் பவுன்ஸ் ஆகி வந்துகிட்டே இருக்கும். உங்களுக்கு எக்கோ கேட்டு ஹலோனா அது வந்துகிட்டே இருக்கும். அதானது எக்கோ அப்படின்னு சொல்லுவாங்க. சரியா? ஓகேவா? சிரியக்கூடாது. சரியா? சில விஷயங்கள் சொல்ல சிரியக்கூடாது, புரிஞ்சுக்கோங்க. அடுத்த கொஸ்டின், சரி அடுத்த டாபிக். ஸோ டாபிக் போகிற ஒரு ப்ராப்ளம் கொடுத்துப்பான்னு நினைக்கிறேன். ஸோ ப்ராப்ளம் சேம் தான். சரியா? இந்த ஃபார்முலா இருக்குல்ல, நம்ம பார்த்தோம்னா 2D டிஸ்டன்ஸ் வந்து 2D. இங்கே பேசுகிறீங்க, ஹிட் ஆகுது, காதுக்கு வருது. ஸோ ஒரு டி இப்போ ஹிட் ஆகுது, அது ஒரு டி, மொத்தம் 2D. அந்த 2Dயை யூஸ் பண்ணி ஒரு ப்ராப்ளம் கொடுத்துருப்பாங்க. என்னென்னு பார்த்துக்கோங்க, ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். சரியா? ஓகே, சொல்லி தரணுமா? ஆமாம், இது என்ன பண்ண கொடுத்துருவோம் அப்படின்னா, ஒருத்தர் இருக்கார், அவர் என்ன பண்ண ஷூட் பண்ணுறாரு. ஷூட் பண்ணிட்டு என்ன பண்ணுறாரு, அவர் எக்கோ வந்து 5 செகண்ட்ஸில் கேட்க கொடுத்துருக்காங்க. அடுத்து என்ன பண்ணுறாரு, 310 மீட்டர் என்ன பண்ணுறாரு, மூவ் பண்ணி போகிறாரு. திருப்பியும் ஷூட் பண்ணுறாரு. திருப்பி அவருக்கு காதுக்கு வரும்போது 3 செகண்ட்ஸ் கேட்குது. அப்படி கேட்டுச்சு அப்படின்னா ஸ்பீட் ஆஃப் சவுண்ட் என்னன்னு கேட்குறாங்க. கேல்குலேட் ஸ்பீட் ஆஃப் சவுண்ட். அப்போ என்ன பண்ணுங்க, நமக்கு ஃபார்முலா தெரியும், டிஸ்டன்ஸ் ஈக்குவல் டு ஸ்பீட் இன் டைம். அதாவது ஸ்பீட் ஈக்குவல் டு டிஸ்டன்ஸ் டைம் சொல்லுவோம். ஸோ டிஸ்டன்ஸ் ஈக்குவல் டு ஸ்பீட் இன் டு டைம் சொல்லிக்கலாம். அந்த விதத்தில் நமக்கு டிஸ்டன்ஸ் தெரியும் எவ்வளவு, 2D இஸ் ஈக்குவல் டு ஸ்பீட் என்ன வீண் போட்டுக்கோங்க, டைம் தெரியும் 5 செகண்ட். ஸோ 2D இஸ் ஈக்குவல் டு B இன்ட்டு 5 அப்படிங்கிற ஃபஸ்ட் ஈக்குவேஷன். அடுத்து என்ன பண்ணுறாரு, அவர் ஒரு 310 மீட்டர் முன்னே தள்ளி போகிறாரு. ஸோ 310 மீட்டர் முன்னே போனார் அப்படின்னா கண்டிப்பாக அந்த இடத்துல இருந்து அந்த ஹிட் ஆகி திரும்பி வருது. அப்போ 2D தானே, 310 10 போட்டுக்கலாமா, 310 2 போட்டுக்கலாமா, 10 சாரி 310 2 போட்டுக்கலாமா. ஸோ 310 2 போட்டால் என்ன வரும், உங்களுக்கு 620 வரும். ஸோ இந்த 2Dயிலேருந்து 620 கழிச்சிடலாம். ஏன் அப்படி கழிக்கிறோம், ஃபஸ்ட்டு ஒரு D இருந்துச்சு, அதில் கொஞ்சம் மூவாய் போயிட்டார்ல, அப்போ டிஸ்டன்ஸ் கழிக்கணும்ல. அப்போ என்ன பண்ணிக்கலாம், 2Dயிலேருந்து 620 கழிச்சிருங்க. ஸோ 620 கழிச்சிங்க அப்படின்னா என்னது, V இன்ட்டு 3 போட்டுக்கலாம். அதான ஃபார்முலா, புரிஞ்சா? டிஸ்டன்ஸ் ஈக்குவல் டு ஸ்பீட் இன்ட்டு டைமு. அதில் ஃபஸ்ட்டு 2D இஸ் ஈக்குவல் V இன்ட்டு 5 போட்டாச்சு. அதுக்கப்புறம் திருப்பி 310 மீட்டர் முன்ன நோக்கி போகிறாரு. அப்போ கண்டிப்பாக அடுத்து நீங்கள் இருக்கும்போது கண்டிப்பாக கழிச்சிடணும். ஸோ கழிக்கும்போது என்ன பண்ணுவீங்க, 310 2 போடுவீங்க. ஸோ 620 வரும். ஸோ 2Dயிலேருந்து 620 கழிச்சிருங்க, விச் இஸ் ஈக்குவல் டு V இன்ட்டு 3 போட்டுக்கோங்க. இன்னும் 2 ஈக்குவேஷன் யூஸ் பண்ணி என்ன பண்ணுங்கள், வெலாசிட்டி ஆஃப் சவுண்டை கண்டுபிடிச்சிருங்க. பார்த்துக்கோங்க, அவங்க சால்வ் பண்ணிட்டாங்களா, நீங்களே பார்த்துக்கலாம். சரியா? ஸோ அடுத்த பார்த்துக்கிட்டிங்கன்னா ரீவெர்பரேஷன், தமிழில் எதிர் முழக்கம் அப்படின்னு சொல்லுவாங்க. இது வேற ஒன்றும் இல்லை, மல்டிபிள் ரிஃப்ளெக்ஷன்ஸ் தான். நம்ம ஏதாச்சும் ஸ்கூல் காலேஜஸ் ஏதாச்சும் மீட்டிங் போகிறீங்க அப்படின்னா எங்கே போவீங்க, கண்டிப்பாக ஒரு ஆடிட்டோரியம் அல்லது படம் பார்க்க போகிறீங்கன்னா தேட்டர் போவீங்க. கரெக்டாக? ஸோ அந்த மாதிரி இடங்களில் பார்த்தீங்கன்னா மேலே வந்து உங்கள் தெர்மாக்கோல் போட்டு வச்சுருப்பாங்க. ஸோ மேலே தெர்மா போட்டு வச்சுருப்பாங்க. சேம் டைம் நீங்கள் உட்கார சீட்லேயும் பார்த்தா ஒரு வித்தியாசமான ஸ்ட்ரக்சர் இருக்கும். ஏன் அப்படின்னா மைக்கில் ஸ்டேஜ்லேருந்து ஃப்ரெண்ட்லேருந்து பேசும்போது உங்களுக்கு வைப்ரேஷன் வந்துச்சுன்னா, எக்கோ கேட்டுச்சுன்னா கண்டிப்பாக உங்களுக்கு என்ன பண்ண முடியாது, அவங்க பேசுகிற விஷயங்கள் உங்களுக்கு அனலைஸ் பண்ண முடியாது, உங்களுக்கு காதுக்கு உங்களுக்கு ரீச் ஆகாது. சரியா? பட்டு ரிஃப்ளெக்ட் ஆகிட்டே இருக்கும். ஸோ அந்த மாதிரி பட்டு ரிஃப்ளெக்ட் ஆகிட்டு இருந்ததுன்னா அந்த ரிஃப்ளெக்ஷனை கட் பண்ணுறதுக்கு என்ன பண்ணுவாங்க, அந்த பில்டிங்கை கட்டும் போதே ஃபுல்லாகவே சவுண்ட் ப்ரூஃப் மெட்டீரியல்ஸ், எக்ஸாம்பிளுக்கு ஃப்ளானல் கிளாத் சொல்லுவாங்க. ஒரு கிளாத் இருக்குது, அந்த கிளாத்து பேர் ஃப்ளானல் கிளாத்து. அந்த கிளாத்து அல்லது ரஃப் பிளாஸ்டர் அல்லது ட்ராப்பரிஸ் இந்த மாதிரி விஷயங்கள் வச்சு யூஸ் பண்ணி என்ன பண்ணுவாங்க, மொத்தமாக அடைச்சிருவாங்க. ஸோ அடைக்கும் என்ன பண்ண முடியாது, அந்த சவுண்ட் வந்து என்ன செய்யாது, ரீவெர்பரேஷன், அதாவது எக்கோ அடிக்காது. சரி, வைப்ரேஷன் வந்து திருப்பி பண்ணாது, ஸ்டாப் ஆயிரும். நமக்கு சவுண்ட் வந்து பக்கவாக இருக்கும். அது மட்டும் இல்லை, பில்டிங் மட்டும் இல்லை, அவங்க சேர் போடுறாங்கல்ல, அந்த சேர்லேயும் பார்த்தீங்கன்னா கரெக்டாக அந்த ஸ்டிக்கர்ஸ்னாலும் சரி, தர்மோகோல்னாலும் சரி, ஒரு ஷீட் இருக்குது, ஷீட்னாலும் சரி போட்டு பக்காவாக வச்சுருப்பாங்க. அந்த சேர்லேயும் என்ன செய்யாது, உங்களுக்கு திருப்பி எக்கோ அடிக்கான வாய்ப்புகள் பண்ணி வைக்காது. நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம். கண்டிப்பாக அப்சர்விங் ப்ராப்பர்ட்டிஸ் தரக்கூடிய, அதாவது சவுண்டை அப்சர்வ் எடுத்துக்கணும். எடுக்காமல் வெளியே விட்டுச்சுன்னா உங்களுக்கு சவுண்டு கேட்காது, கேட்கும் பட் எனக்கு கஷ்டமாக இருக்கும், கோன்னு கத்திட்டு இருக்கும், நல்லா இருக்காது. சரியா? ஸோ இதை பற்றி படிக்கிறதுக்கு, ஓகேவா, இந்த ரீவெர்பரேஷன் பற்றி படிக்கிறதுக்குன்னு சொல்லி ஃபிசிக்ஸோட டிபார்ட்மெண்ட் இருக்குது, ஒரு பிரான்ச் இருக்குது. அந்த பிரான்ச்சுக்கு பேர் என்ன அப்படின்னா அக்வாஸ்டிக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. சரியா? ஸோ இதை பற்றி படிக்கிறதுக்கு ஒரு பேர் வந்து அக்வாஸ்டிக்ஸ். சரியா? ஓகே, அடுத்து வந்து என்ன இருக்கும், ஓகே, அல்ட்ராசோனிக் சவுண்ட் அண்ட் அல்ட்ராசவுண்ட். ஓகேவா, அது மியோலின்னு சொல்லுவாங்க. ஃபஸ்ட்டே பார்த்துருப்போம், 20,000 ஹெர்ட்ஸுக்கு மேலே இருக்குல்ல, அதை என்னன்னு சொல்லுவோம், மியோலி, அல்ட்ராசோனிக் சவுண்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஹியூமன்ஸால் என்ன பண்ண முடியாது, கேட்க முடியாது. பட் யார் கேட்கலாம், அனிமல்ஸ் வந்து என்ன பண்ணலாம், அந்த சவுண்ட்ஸை கேட்க முடியும். அதனால் இந்த காட்டு பக்கத்தில் கார் ஏதாச்சும் போகுது அப்படின்னா காரில் என்ன பண்ணியிருப்பாங்க, அல்ட்ராசோனிக் விசில்ஸோ அல்ட்ராசோனிக் ஹார்ன்ஸோ ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருப்பாங்க. சப்போஸ் அந்த ஹார்ன் அடிக்கும்போது அந்த ட்ராக்கில் ஏதாச்சும், அந்த ரோட்டில் ஏதாச்சும் அனிமல்ஸ் வருதுன்னா தெரிஞ்சிடும், அனிமல்ஸ் தெரிஞ்சிடும், ஓகோ வண்டி வருது அப்படின்னு அனலைஸ் பண்ணிக்கணும். அதனால் என்ன பண்ணுவாங்க, காரில் வந்து இந்த மாதிரி ஹார்ன்ஸை ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருப்பாங்க. ஏன்னா அனிமல்ஸ் டேமேஜ் ஆகக்கூடாதுல்ல, அது மாதிரி ஏற்றிடக்கூடாது, நமக்கு தெரியாது, நம்ம ஸ்பீடாக போவோம். ஸோ அதுக்கு நம்ம ஹார்ன்ஸ் கொடுக்கும்போது ரொம்ப லாங் டிஸ்டன்ஸ் இருந்தால் அதை கண்டுபிடிச்சி, ஓகே இந்த ட்ராக்கில் வந்து ஒரு வண்டி வந்துட்டுருக்கு, நம்ம குறுக்க போனால் மாட்டிக்கணும், அதை அனலைஸ் பண்ணிக்கணும். அதனால் காரில் என்ன பண்ணுறாங்க, இந்த விசில்ஸையும் அந்த ஹார்ன்ஸையும் நம்ம ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருப்பாங்க. சரியா? அதுக்கப்புறம்
நம்ம இன்டர்னல் பாடி இருக்கக்கூடிய பார்ட்ஸ், ஸோ பாடி பார்ட்ஸ் ரொம்ப டீப்பாக இருக்கிற பார்ட்ஸ், எக்ஸாம்பிள் ஆர்கன்ஸாக இருக்கலாம், அதில் எலும்புகளாக இருக்கலாம். இந்த போன்ஸ் அப்புறம் ஆர்கன்ஸை எக்ஸாமின் பண்ணுறதுக்கும் சரியா, ஸோ கண்டுபிடிக்கிறதுக்கும் அனலைஸ் பண்ணுறதுக்கும் என்ன பண்ணலாம், இந்த சவுண்ட்ஸை யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் இந்த சவுண்ட்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா டிடெக்ட் பண்ணி அனலைஸ் பண்ணி கம்ப்யூட்டரில் ஸ்டோர் வச்சுக்குவாங்க. பாடியோட வைப்ரேஷன்ஸை டிடெக்ட் பண்ணி அனலைஸ் பண்ணி என்ன பண்ணுவாங்க, கம்ப்யூட்டரில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிடுவாங்க. அந்த வேவ்ஸ் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா ஒரு கிராஃப் வடிவத்தில் இருக்கும், ஒரு கிராஃப் மாதிரி கொடுக்கும். அந்த கிராஃப் என்னன்னு சொல்லுவாங்க, எக்கோகிராஃப் அப்படின்னு சொல்லுவாங்க. எதிரொலி ஆழ வரைவுன்னு சொல்லுவாங்க சரியா, எக்கோகிராஃப் சரியா. அந்த கிராஃப் பேர் வந்து எதிரொலி ஆழ வரைவுன்னு சொல்லக்கூடியது சரியா. இது நம்ம பாடியில் மட்டும் இல்லை, பாடியின் தாண்டியும் நமக்கு மெரைன்ஸில் கப்பல்கள், அதுக்கப்புறம் பேட் டால்ஃபின் ஓகேவா, பேட் அண்ட் டால்ஃபின் அதனுடைய ப்ரேவை அதனுடைய சாப்பாட்டை எடுக்கிறதுக்கும் என்ன பண்ணுது, இந்த அல்ட்ராசவுண்ட் சவுண்டை யூஸ் பண்ணி. நீங்கள் எவ்வளோ பார்த்துருப்பீங்க, வவ்வாலுக்கு என்ன கிடையாது, கண்ணு கிடையாது. என்ன பண்ணும், சவுண்டை தான் என்ன பண்ணும் யூஸ் பண்ணி இந்த இடத்துல இருக்குது, ஏதோ பொருள் இருக்குது, சாப்பிட்றதுக்கு பொருள் இருக்குது, இல்லை ஏதாச்சும் ஒரு குறுக்க வருது நம்ம தாண்டி போயிடணும், இல்லை அதை வேறு டேரக்ஷனில் போகணும் அப்படின்னு சொல்லி அனலைஸ் பண்ணி என்ன தான், ஏதோ தான் சவுண்டை யூஸ் பண்ணி. என்ன சவுண்டு, அல்ட்ராசோனிக் சவுண்டை யூஸ் பண்ணி என்ன பண்ணுது, அது வந்து மூவ் ஆகி போயிட்டு இருக்குது சரியா. இதை கேள்விப்பட்டிருப்போம், அதான் உண்மை சரியா. அடுத்து பார்த்தா அப்ளிகேஷன்ஸ் ஆஃப் அல்ட்ராசோனிக் வேவ்ஸ். எங்கெல்லாம் வந்து இந்த மியோலிகள் யூஸ் ஆகுது அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, ஏதாவது சின்ன பார்ட்டிகிள்ஸ், மைனூட் பார்ட்டிகிள்ஸ் இருக்கக்கூடிய அழுக்க க்ளீன் பண்ணுறதுக்கு இந்த அல்ட்ராசோனிக் வேவ்ஸ் வந்து யூஸ் பண்ணுறாங்க சரியா. ரொம்ப ரொம்ப மைனூட்டாக இருக்கக்கூடிய பார்ட்டிகிள்ஸை அழுக்கெடுக்கணும், அங்கே என்ன பண்ணலாம் யூஸ் பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லை, நம்ம ஏதாச்சும் மெட்டல்ஸ் இருக்குது, அந்த மெட்டல்ஸை கிராக் இருக்குது, அது ஏதாச்சும் ஒரு பிசுறு இருக்குது, அந்த பிசுரை எடுக்கிறதுக்கும், பிசுறு இருக்கா இல்லையா அப்போ இருந்துச்சுன்னு எடுக்கிறதுக்கும் என்ன பண்ணிக்கலாம், இந்த அல்ட்ராசோனிக் வேவ்ஸை யூஸ் பண்ணிக்கலாம் ரைட்டா. அது தேர்டு பார்த்துக்கிட்டிங்கன்னா, நம்ம ஹார்ட்டில் இருந்து வைப்ரேஷனை எடுக்கிறதுக்கு ஓகேவா. வேரியஸ் வைப்ரேஷன் ஹார்ட்டில் இருக்கும், அந்த ஹார்ட்டில் இருந்து வைப்ரேஷன் எடுக்கிறதுக்கு என்ன பண்ணிக்கலாம், அந்த அல்ட்ராசோனிக் வேவ்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கு என்ன பண்ணணும், நம்ம ஹார்ட்லேருந்து வைப்ரேஷன் எடுத்து அது எக்கோ கார்டியோகிராஃபியில் ஸ்டோர் ஆகும் ஓகேவா. அந்த வைப்ரேஷன் எடுக்கல, அதுக்கு பேர் வந்து எக்கோ கார்டியோகிராஃபி, தமிழில் மியோலி இதய வரைவுன்னு சொல்லுவாங்க சரியா. அது இப்போ படிக்கணும். ரெண்டாவது இப்போதைக்கு ஞாபகம் வச்சுக்கோங்க, ஹார்ட்டில் இருந்து வரக்கூடிய வைப்ரேஷன்ஸ், அந்த வைப்ரேஷன்ஸ் என்ன பண்ணுது, நமக்கு வந்து ஒரு இமேஜை ஃபார்ம் பண்ணுது. அந்த இமேஜுக்கு பேர் என்னன்னு சொல்லுவாங்க, எக்கோ கார்டியோகிராஃபின்னு சொல்லுவாங்க, மியோலி இதய வரைவுன்னு சொல்லுவாங்க சரியா. அதுக்கப்புறம் நமக்கு கிட்னியில் ஏதாச்சும் ஸ்டோன் இருக்குது, கிட்னி ஸ்டோன் சொல்லுவாங்கள்ல, ஸோ கிட்னி ஸ்டோன் இருக்குன்னா அதுக்கும் என்ன பண்ணி அல்ட்ராசோனிக் வேவ்ஸை யூஸ் பண்ணி உள்ளே வந்து ப்ரொடெக்ட் பண்ணி அந்த கல்லை கூட பிரேக் பண்ணி அந்த பிரேக் பண்ணதுக்கப்புறம் யூரினில் கலக்க வைக்கிறதுக்கும் என்ன யூஸ் ஆகுது, இந்த அல்ட்ராசோனிக் வேவ்ஸ் யூஸ் ஆகுது சரியா ஓகேவா. ஸோ அடுத்து நம்ம பார்க்க போகிறது சோனார் ஓகேவா. ஸோ சோனாருக்கு அப்ளிகேஷன் தெரிஞ்சுக்கணும், என்ன அப்படின்னா சவுண்ட் நேவிகேஷன் அண்ட் ரேஞ்சிங் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆக்சுவலாக சோனார் ஒரு டிவைஸ் தான் சரியா. அந்த டிவைஸ் வந்து என்ன பண்ணுது அப்படின்னா அல்ட்ராசோனிக் வேவ்ஸை யூஸ் பண்ணுது சரியா. அல்ட்ராசோனிக் வேவ்ஸை யூஸ் பண்ணி டிஸ்டன்ஸு, அப்புறம் டேரக்ஷன், அப்புறம் ஸ்பீடு, இந்த மூணையும் மெஷர் பண்ணுறதுக்கு இந்த சோனா வந்து ரொம்ப யூஸ் ஆகிட்டு இருக்குது. அல்ட்ராசோனிக் வேவ்ஸ் யூஸ் பண்ணி எதை மெஷர் பண்ணுறதுக்கு, டிஸ்டன்ஸை மெஷர் பண்ணுறதுக்கு, எவ்வளோ தூரம் போயிட்டுருக்கு, அப்புறம் எந்த டேரக்ஷனில் போயிட்டுருக்கு, அப்போ எவ்வளோ ஸ்பீடாக போயிட்டுருக்கு அப்படிங்கிற மெஷர் பண்ணுறதுக்கு இந்த சோனார் ரொம்ப ரொம்ப யூஸ் பண்ணிருக்கு. இந்த சோனாரில் எல்லாம் இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். இந்த சோனாரில் டிரான்ஸ்மிட்டர் அப்புறம் டிடெக்டர், அதாவது பரப்பக்கூடிய சாதனம் சரியா, அப்புறம் உணர்ச்சி இதெல்லாம் ஓகே. டிரான்ஸ்மிட்டர் அண்ட் டிடெக்டர் இந்த ரெண்டும் என்ன பண்ணியிருப்பாங்க, சோனாரில் வச்சுருப்பாங்க. மொத்த செட் ஆஃப் சோனார் என்ன பண்ணியிருப்பாங்க, ஒரு போட்டோடைய அடியில் அல்லது ஷிப்போட அடியில் பாட்டத்தை ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருப்பாங்க. வச்சதுக்கப்புறம் அந்த சோனார் என்ன பண்ண அப்படின்னா, அந்த சோனார் இருக்கக்கூடிய டிரான்ஸ்மிட்டர் இருக்குல்ல, அந்த டிரான்ஸ்மிட்டர் வந்து என்ன பண்ணும், அல்ட்ராசோனிக் வேவ்ஸை ப்ரொடியூஸ் பண்ணும். அல்ட்ராசோனிக் வேவ்ஸை ப்ரொடியூஸ் பண்ணி அந்த அல்ட்ராசோனிக் வேவ்ஸை டிரான்ஸ்மிட்டும் பண்ணும். புரியுதா உங்களுக்கு. அந்த டிரான்ஸ்மிட்டர் வந்து அல்ட்ராசோனிக் வேவ்ஸை ப்ரொடியூஸ் பண்ணி டிரான்ஸ்மிட் பண்ணும். அது என்ன பண்ணும், டிரான்ஸ்மிட் பண்ணுச்சுன்னா ரொம்ப தூரம் போயிட்டே இருக்கும். எங்கேயாச்சும் இடத்துலையோ இல்லை ஏதாச்சும் ஆப்ஜெக்டை பார்க்குதுங்களா, ஒரு சிஇயோ ஒரு ஆப்ஜெக்ட் பட்ட உடனே என்ன பண்ணும், அங்கேருந்து திருப்பி ரிஃப்ளெக்ட் ஆரம்பிச்சிடும். எங்கேயாச்சும் ஹிட் ஆச்சுன்னா அங்கேருந்து திருப்பி என்ன ஆகிடும், ரிஃப்ளெக்ட் ஆக ஆரம்பிச்சிடும். அந்த ரிஃப்ளெக்ட் ஆகக்கூடிய வேவ்ஸ் என்ன பண்ணும், அந்த டிடெக்டர் இருக்குல்ல, டிடெக்டர் அதை சென்ஸ் பண்ணி கலெக்ட் பண்ணி வச்சுக்கணும். அந்த டிடெக்ட் சென்ஸ் பண்ணி வச்சதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னா அல்ட்ராசோனிக் வேவ்ஸை வந்து எலக்ட்ரானிக் சிக்னல்ஸாக கன்வெர்ட் பண்ணும். புரியுதா. ஃபஸ்ட்டு வந்து டிரான்ஸ்மிட்டர் வந்து வேவ்ஸை கொடுக்குது, எங்கே அந்த வேவ்ஸ் போய் ஹிட் ஆகுதோ, ஹிட் ஆனதுக்கப்புறம் என்ன ஆகும், திருப்பி ரிஃப்ளெக்ட் ஆகும், ரிஃப்ளெக்ட் ஆகி டிடெக்டர்கிட்ட ரீச் ஆகும். ரீச் ஆனதுக்கப்புறம் அந்த டிடெக்டர் என்ன பண்ணுது அப்படின்னா அல்ட்ராசோனிக் வேவ்ஸை என்ன பண்ணுது, எலக்ட்ரானிக் சிக்னல்ஸை கன்வெர்ட் பண்ணுது. டிடெக்டர் வந்து எலக்ட்ரானிக் சிக்னல்ஸை கன்வெர்ட் பண்ணது இல்லை. ஸோ கன்வெர்ட் பண்ணதுக்கு அப்புறம் நம்முடைய சவுண்டுக்கு ஸ்பீடு, தண்ணியில் சவுண்டுக்கு ஸ்பீடு எவ்வளவு அதையும் வச்சுக்கிட்டு, அப்புறம் டிரான்ஸ்மிட்டரும் அந்த டிடெக்டரும் எவ்வளோ டைம் எடுத்துக்கிச்சு அப்படிங்கிற வச்சியும் என்ன பண்ணிக்கலாம், அந்த பொருள் வந்து எவ்வளோ டிஸ்டன்ஸில் இருக்குது அப்படிங்கிற மெஷர் பண்ணிக்கலாம். சரி, டிஸ்டன்ஸுக்கு மெஷர்மெண்ட்டை ஈஸியாக நம்மளாம் நீங்கள் கற்றுக்கிட்டு எடுத்துக்கலாம் சரியா. ஸோ இவ்வளோனது நம்மளுடைய சோனார் விஷயம். இந்த சோனார் பொறுத்தவரை இந்த மெத்தட் சொல்கிறாங்களா, இந்த மாதிரி வேவ்ஸை ப்ரொடியூஸ் பண்ணி
திருப்பி டச் பண்ணி திருப்பி டிடெக்ட் பண்ணி திருப்பி சிக்னல்ஸை மாற்றுதில்ல, இந்த மெத்தடுக்கு என்ன பேர் சொல்லுவாங்கன்னா எக்கோ ரேஞ்சிங் அப்படின்னு சொல்லுவாங்க. எதிரொலி நெடுக்கம் அப்படின்னு சொல்லுவாங்க, எக்கோ ரேஞ்சிங். ஓகேவா? இதுக்கப்புறம் உங்களுக்கு ப்ராப்ளம் 4 கொடுத்துருப்பாங்க, ரொம்ப சிம்பிள் தான். ஓகேவா? டிஸ்டன்ஸ் ஈக்குவல் டு ஸ்பீட் இன்டு டைம், அதை யூஸ் பண்ண போகிறீங்க, சால்வ் பண்ண போகிறீங்க. நமக்கு டிரான்ஸ்மிட்டர்லேருந்து ஒரு பொருள் டச் பண்ணுது, அதுக்கப்புறம் அந்த பொருளிலிருந்து திருப்பி போட்டுக்கு வருது. சரியா? ஸோ போட்லேருந்து ஒரு பொருளுக்கு போகுது, அதை டீன்னு எடுத்துக்கலாம். அந்த பொருளிலிருந்து போட்டுக்கு வருது, அது இன்னொரு டி. ஸோ டி ப்ளஸ் டி 2Dன்னு போட்டுக்கணும். ஸோ டிஸ்டன்ஸ் 2D இஸ் ஈக்குவல் டு ஸ்பீட் இன்டு டைம். ஸோ போட்டு சால்வ் பண்ணால் உங்களுக்கு ஆன்சர் வந்துடும். சரியா? ஸோ பார்த்துக்கோங்க. அடுத்து என்ன கொடுத்துப்பாங்கன்னா இசிஜி. ஓகே, இசிஜி எலக்ட்ரோ கார்டியோகிராம், இசிஜின்னு சொல்லுவாங்க. ஸோ நல்லா கவனிச்சுக்கோங்க, 9th ஸ்டாண்டர்ட் லெசன்ஸ்லாம் உண்மையிலே பெருசு தான். சரி, நானே வந்து கன்டினியூஸாக ஒரு லெசன்ஸ் கொடுக்கும்போது கண்டிப்பாக தொண்டை வலிக்கும், அப்பப்போ பிரேக் ஆகும். விச் மீன்ஸ் நான் கட் பண்ணிட்டு டக்குன்னு தண்ணி குடிச்சு சுற்றி வந்துடுவேன். ஓகேவா? இப்போ நீங்கள் வந்து படிக்கும்போது பெருசாக இருக்குது அப்படின்னு விட்டிங்கன்னா நஷ்டம் எனக்கு இல்லை, உங்களுக்கு தான். சரியா? ஓகே. ஸோ இசிஜி அப்படின்னு சொல்லும்போது தமிழில் மின் ஒளி இதய வரைபடம்னு சொல்லுவாங்க, எலக்ட்ரோ கார்டியோகிராம். இது வந்து ரொம்ப ரொம்ப சிம்பிளாக இருக்கக்கூடிய ஒரு கிராமு, ஒரு மிஷினு. அது மட்டும் இல்லை, ரொம்ப பழமையான மிஷின் சொல்லிக்கலாம், ஓல்டஸ்ட் டெக்னிக்னு சொல்லிக்கலாம். சரியா? என்ன பண்ணுது அப்படின்னா, நம்ம ஹார்ட்டு ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய வேவ்ஸை வந்து அப்படியே என்ன பண்ணுது, எலக்ட்ரிக் சிக்னல்ஸை கன்வெர்ட் பண்ணுது. நம்ம ஹார்ட்டு ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய வேவ்ஸ் வந்து என்ன பண்ணுது, எலக்ட்ரிக்கல் சிக்னல்ஸை கன்வெர்ட் பண்ணுது. கன்வெர்ட் பண்ணதுக்கப்புறம் என்ன நடக்குது அப்படின்னா, டயத்துக்கு ஓகேவா? ஸோ பர்டிகுலர் டைமத்துக்கு ஒர்க்க அந்த எலக்ட்ரிக்கல் ஆக்டிவிட்டியை அப்சர்வ் பண்ணிட்டே இருக்கும். இந்த டைமில் எவ்வளோ கொடுக்குது, இவ்வளோ டைமில் எவ்வளோ கொடுக்குது, அப்படியே அனலைஸ் பண்ணிட்டே இருக்கும். அப்படி அனலைஸ் பண்ண மட்டும் இல்லாமல் அதை ஆம்பிளிஃபை பண்ணி ரெக்கார்ட் பண்ணுது. ஓகேவா? அந்த எலக்ட்ரிக்கல் சிக்னல்ஸை ஆம்பிளிஃபை பண்ணி கம்ப்யூட்டர் ரெக்கார்ட் பண்ணுது. உங்களுக்கு சார்ட் மாதிரி போகும் பார்த்தீங்கன்னா ஒரு லைனாக போயிட்டே இருக்கும். அதான் என்னன்னு சொல்லுவாங்க, இசிஜி, எலக்ட்ரோ கார்டியோகிராம். புரிஞ்சா? ஹார்ட்லேருந்து வர வைப்ரேஷன்ஸை அப்படி எடுத்து அது என்ன பண்ணுது, எலக்ட்ரிக்கல் சிக்னல் கன்வெர்ட் பண்ணுது. கன்வெர்ட் பண்ணதுக்கப்புறம் டயத்துக்கு என்ன வேரியேஷன்ஸ் இருக்குது, ஏன்னா கொஞ்சம் டைம் ஆகும்போது நீங்கள் கம்மியாகலாம் இல்லை கூடலாம். அந்த டயத்துக்கு ஏற்றாறு போல் என்ன சிக்னல்ஸ் கொடுக்கு அப்படின்னு அனலைஸ் பண்ணி அதை என்ன பண்ணுது, ஆம்பிளிஃபை பண்ணி கம்ப்யூட்டர் ரெக்கார்ட் பண்ணுது. அந்த டிஸ்பிளே பார்க்குறீங்க, ரெக்கார்டிங் பார்க்குறீங்களா, அதை என்னன்னு சொல்லுவோம், எலக்ட்ரோ கார்டியோகிராம், இசிஜி. ஓகேவா? புரிஞ்சா? மின் ஒளி இதய வரைபடம்னு அர்த்தம். ஸோ அடுத்து நம்ம பார்க்க போகிறது நம்மளுடைய காதோட ஸ்ட்ரக்சர் ஆஃப் ஹியூமன் இயர் தான் பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு பிக்சரும் கீழே கொடுத்துருப்பாங்க. சரியா? ஸோ தேவைப்படும், யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ எல்லாம் பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்ம காது இருக்குல்ல, ஸோ வெளியே பார்க்குறீங்கல்ல, ஸோ அதுக்கு பேர் என்னென்னா அவுட்டர் இயர்னு சொல்லுவாங்க. அதுக்கு பேர் என்னென்னா செவி மடல். ஓகேவா? இங்கிலீஷில் பின்னா அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த பின்னா எதுக்கு இருக்குது அப்படின்னா, நம்ம வெளியே கேட்கக்கூடிய சவுண்டை வந்து காதுக்குள்ளே கொண்டு போகிறதுக்கு, சரியா, தடுத்து நிப்பாட்டி காதுக்குள்ளே அனுப்பி வைக்கிறது யார் அப்படின்னா இந்த பின்னா தான். இந்த பின்னா வந்து காதுக்குள்ளே போகிறதுக்கு ஒரு ட்ராக்கை யூஸ் பண்ணும். அந்த ட்ராக்குக்கு பேர் வந்து ஆடிட்ரி கேனல் அப்படின்னு சொல்லுவாங்க, ஆடிட்ரி கேனல். இந்த ஆடிட்ரி கேனல் வந்து ஒரு எண்டில் போய் சேரும். அந்த எண்டில் என்ன இருக்குன்னா இயர் ட்ரம் இருக்கும், தமிழில் செவிப்பறை அப்படின்னு சொல்லுவாங்க, அல்லது டிம்பானிக் மெம்பரேன், டிம்பானிக் சவுன்னு சொல்லிக்கலாம். இந்த டிம்பானிக் மெம்பர் லாஸ்ட் ஸ்டேஜில் இருக்கும். ஓகேவா? நமக்கு காதில் வரக்கூடிய சவுண்ட்ஸ் என்ன பண்ணும் அப்படின்னா, அந்த மீடியத்தில் பட்டு தாண்டி வைப்ரேஷன் நடந்து கடைசி எங்கே போய் சேரும், அந்த இயர் ட்ரம் ரீச் ஆகும். ஒரு வைப்ரேஷன் கொடுக்கும்போது இயர் என்ன ஆகும், கொஞ்சம் உள்ளே நோக்கி போகும். திருப்பி சவுண்டு குறையும் போது வெளியே வந்துடும். சவுண்டு போகும்போது உள்ளே பார்த்து போகும், அப்படி வெளியே வரும். இந்த மாதிரி உள்ளேயும் வெளியும் வந்துட்டு இருக்கனால அந்த இயர் ட்ரம் என்ன ஆயிரும், ஆட்டோமேட்டிக்காக வைப்ரேஷன்ஸுக்கு கொடுக்க ஆரம்பிச்சிடும். அதுக்கப்புறம் இயர் ட்ரம் கொடுத்துட்டு இருக்கக்கூடிய வைப்ரேஷன்ஸ் எல்லாமே வந்து 3 விதமான போன்ஸ் என்ன பண்ணுதுன்னா ஆம்பிளிஃபிகேஷன் பண்ணும். அந்த 3 விதமான போன்ஸ் எதெல்லாம் அப்படின்னா ஹேமர், ஆன்வில், ஸ்ட்ரப்னு சொல்லுவாங்க. ஸோ ஹேமர், ஆன்வில், ஸ்ட்ரப் அப்படி 3 போன்ஸ் வந்து எங்கே இருக்கும் அப்படின்னு கேட்டாங்கன்னா மிடில் இயரில் இருக்கும். இந்த மிடில் இயர் என்ன பண்ணும், அந்த போன்ஸ் தரக்கூடிய வைப்ரேஷன்ஸ்லாம் ஆம்பிள் பண்ணதுக்கப்புறம் என்ன பண்ணுதுன்னா ரெக்கார்ட் பண்ணி இன்னர் இயருக்கு அனுப்பி வைக்கும். ஓகேவா? அந்த இன்னர் இயர் என்ன பண்ணுது அப்படின்னா கிடைச்ச வைப்ரேஷன்ஸ் எல்லாத்தையுமே எலக்ட்ரிக்கல் சிக்னல்ஸை கன்வெர்ட் பண்ணும். ஸோ எலக்ட்ரிக்கல் சிக்னல்ஸை எது கன்வெர்ட் பண்ணுது அப்படின்னா கிளியா அப்படிங்கிற பாட்டு இருக்குது. அந்த பாட்டு என்ன பண்ணும், அந்த வைப்ரேஷன் எல்லாத்தையும் என்ன பண்ணுது, எலக்ட்ரிக்கல் சிக்னல்ஸை கன்வெர்ட் பண்ணுது. அதுக்கப்புறம் இந்த எலக்ட்ரிக்கல் சிக்னல்ஸ் எல்லாமே என்ன பண்ணும் அப்படின்னா பிரெயினுக்கு போகும். ஓகேவா? எது வழியாக போகும் அப்படின்னா ஆடிட்டரி கேனல்ஸ், அது காது நடமுன்னு சொல்லுவாங்க. ஸோ அது வழியாக என்ன பண்ணுது, பிரெயினுக்கு போகுது. அதுக்கப்புறம் பிரெயின் என்ன பண்ணுது, ஓகே இது வந்து இந்த விதமான சவுண்டு அப்படிங்கிறத உணர்ந்து நமக்கு ரெஸ்பான்ஸ் கொடுக்க ஆரம்பிக்குது. இவ்வளோ தான் காது நடக்குது. ஷார்ட்டாக ஸ்வீட்டாக டக்குன்னு சொல்லி கேளுங்க. நம்ம காது பின்னா இருக்கா, அது வழியாக ஒரு சவுண்டு போகுது. அந்த சவுண்ட் என்ன பண்ணுது, இயர் ட்ரம் போகுது. இயர் ட்ரம் என்ன பண்ணுது, வைப்ரேஷன்ஸுக்கு வருது. வைப்ரேஷன் வந்ததுக்கப்புறம் அந்த வைப்ரேஷன்ஸ் எல்லாமே என்ன பண்ணுது, ஒரு 3 போன்ஸ் இருக்குது. அந்த 3 போன்ஸும் என்ன பண்ணுது, நல்லா ஆம்பிளிஃபை பண்ணுது.
ஆம்பிஃபை பண்ணதுக்கப்புறம் அந்த போன்ஸ் மேலே எங்கே இருக்குது, மிடில் இயரில் இருக்குது. சரியா, ஆம்பிளிஃபிகேஷன் பண்ணதுக்கப்புறம் என்ன பண்ணுது, எல்லாமே வந்து ரெக்கார்ட் பண்ணி இன்னர் இயருக்கு அனுப்பி வைக்குது. இன்னர் இயர் என்ன பண்ணுது, அந்த சிக்னல்ஸ் எல்லாமே என்ன பண்ணுது, எலக்ட்ரிக்கல் சிக்னல்ஸை மாற்றுறதுக்கு ஒரு ஆர்கன் யூஸ் ஆகுது. அந்த ஆர்கனுக்கு பேர் காக்லியான்னு சொல்லுவாங்க. திருப்பி அந்த எலக்ட்ரிக்கல் சிக்னல்ஸ் எல்லாமே என்ன பண்ணுறாங்க, பிரெயினுக்கு அனுப்பி வைக்கிறாங்க. ஸோ பிரெயின் வந்து அதை டிடெக்ட் பண்ணி ஓகே இந்த விதமாக சவுண்டு, ஹெவி சவுண்டாக காதை மூடிடுங்க அப்படின்னு பண்ணுறீங்கள, அது உங்களுக்கு ஆர்டர் கொடுக்க யார், நம்மளுடைய பிரெயின் தான். ஸோ இதான் வந்து காதுக்குள்ளே நடந்துட்டு இருக்குது. இதை பற்றி டீப்பாக இன்னும் எங்கே பார்க்கலாம்னா பயாலஜியில் பார்க்கலாம். சரியா, ஸோ இதோட இந்த பாடம் முடிஞ்சிச்சு. இதுக்கப்புறம் நம்ம புக் கொஸ்டின் பார்க்கலாம். ஸோ பாயிண்ட்ஸ் டு ரிமெம்பர் இருக்குல்ல, அதுவும் ரைட்டாக ரீட் பண்ணிக்கோங்க. எடுத்த லெசன்ஸ்லேருந்து அப்படியே இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸும் கொடுத்துருப்பாங்க. ஸோ லெசன்ஸை பார்த்துட்டு பாயிண்ட்ஸ் பார்த்தா உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும். சரியா, ஸோ கொஸ்டின்ஸ் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், which of the following vibrates when a musical note is produced by the cymbals in a orchestra? இசை கச்சேரிகளில் ஜால்ரா எனும் இசை கருவியை இசைக்கும் போது எது அதிர்வடையும் அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ ஆன்சர் பார்த்துக்கிட்டிங்கன்னா ஸ்ட்ரெச்சர்டு ஸ்ட்ரிங்ஸ், நீட்டிக்கப்பட்ட கம்பி. சரியா, செகண்ட் கொஸ்டின் பாருங்கள், சவுண்ட் ட்ராவல்ஸ் இன் ஏர் டேஷ்னு கொடுக்குறாங்க. தமிழில் காற்றில் எப்பொழுது ஒளி பயணிக்கும் அப்படின்னு கொடுக்குறாங்க. ஸோ 4 சாய்ஸுமே பாருங்கள், உங்களுக்கு எந்த சாய்ஸ் ஆப்டாக இருக்கோ அந்த கொஸ்டின் எடுத்துக்கலாம், அந்த சாய்ஸ் எடுத்துக்கலாம். ஸோ சாய்ஸ் பி எடுத்துக்கலாம். இஃப் பார்ட்டிகிள்ஸ் ஆஃப் மீடியம் ட்ராவல் ஃப்ரம் ஒன் பிளேஸ் டு அனதர், துகள்கள் ஒரு இடத்துலேருந்து மற்றொரு இடத்திற்கு நகரும் போதும் எடுத்துக்கலாம். ஓகேவா. அடுத்த தேர்ட் கொஸ்டின் பாருங்கள், a musical instrument is producing continuous note that this note cannot be heard by person having a normal hearing range. This note must be passing through dashing கேட்குறாங்க. ஒரு இசைக்கருவி உண்டாக்கும் தொடர் குறிப்புகளை சாதாரண செவித்திறன் கொண்ட ஒருவரால் உணர முடியவில்லை எனில் இக்குறிப்புகள் கீழ்கண்டவற்றுள் எதன் உள்ளே புகுந்து செல்ல முடியும் அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ கண்டிப்பான ஆன்சர் வந்து எம்டி வெசல், வெறுமையான பாத்திரம். சரியா, ஏங்கிறத நீங்கள் செக் பண்ணி பாருங்கள், அனலைஸ் பண்ணி பாருங்கள். ஃபோர்த்து கொஸ்டின், செவி உணர் ஒளியினால் ஏற்படும் அதிர்வுகளின் பெரும் வேகம் கீழே கொடுக்கப்பட்டுள்ள எவற்றில் பயணிக்கும் போது ஏற்படும். ஸோ கொஸ்டின் இங்கிலீஷில் தி மேக்ஸிமம் ஸ்பீட் ஆஃப் வைப்ரேஷன் விச் ப்ரொடியூசஸ் ஆடிபிள் சவுண்ட் வில் பி இன் டேஷ்னு கேட்குறாங்க. ஸோ கண்டிப்பாக ஆன்சர் வந்து ட்ரை ஏர், ஹியூமன் பிளட், கிரவுண்ட் கிளாஸில் இருக்க வாய்ப்பே இல்லை. ஸோ சி வாட்டர் அப்படின்னு இதுக்கான ஆன்சர். ஃபிஃப்த் கொஸ்டின், இந்த சவுண்ட் வேவ்ஸ் ட்ராவல் ஃபாஸ்டர் இன் டேஷ்னு கேட்குறாங்க. டேஷில் ஒளி வேகமாக பயணிக்கும் அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக என்ன தான், சாலிட் தான். சரியா, அடுத்த ஃபிஃப்த் ஒன்ஸ் பாருங்கள், ஃபிலிப்ஸில் ஃபஸ்ட் கொஸ்டின், சவுண்ட் இஸ் அ டேஷ் வேவ் அண்ட் நீட்ஸ் அ மெட்டீரியல் மீடியம் டு ட்ராவல். சவுண்ட் வந்து என்ன பார்த்தோம், லாங்கிடியூனல் வேவ் அப்படிங்க பார்த்தோமா இல்லையா, ஸ்டார்டிங்கில் பார்த்துருப்போம் லாங்கிடியூனல் வேவ் அப்படின்னு பார்த்துருப்போம். ஸோ ஆன்சர் லாங்கிடியூனல் தான். அப்புறம் செகண்ட் கொஸ்டின், ஒரு வினாடியில் உருவாக்கும் அதிர்வுகளின் எண்ணிக்கை டேஷ் எனப்படும் கேட்குறாங்க. நம்பர் ஆஃப் வைப்ரேஷன்ஸ் produced in 1 second is called dash. என்ன frequency of wave னு சொல்லுவாங்க. ஸோ தேர்ட் கொஸ்டின் பாருங்கள், the velocity of sound in solid is dash than the velocity of sound in air. நீங்கள் ஆன்சர் பண்ணலாம். திடப்பொருள் ஒளியின் திசைவேகமானது திரவத்தின் உள்ள திசைவேகத்தை விட டேஷ்னு கேட்குறாங்க. ஸோ கண்டிப்பாக எப்படி தான் இருக்கும், ஃபாஸ்ட்டாக இருக்கும். சரியா, ஸோ வேகமாக இருக்கும். ஃபோர்த் கொஸ்டின் மூவ் பண்ண வைப்ரேஷன் ஆஃப் ஆப்ஜெக்ட் ப்ரொடியூசஸ் டேஷ், அதிர்வும் பொருட்கள் டேஷ் உருவாக்கும் சொல்லி கொடுக்குறாங்க. ஸோ ஆன்சர் வந்து என்ன உருவாக்கும், ஒளியை உருவாக்கும், சவுண்டை வந்து உருவாக்கும், ப்ரொடியூஸ் பண்ணும். அது ஃபிஃப்த் கொஸ்டின், லவுட்னஸ் இஸ் ப்ரொபோர்ஷனல் டு ஸ்கொயர் ஆஃப் தி டேஷ், ஒளி செறிவானது டேஷின் 2 மடங்கிற்கு நேர்த்தகவில் உள்ளது. ஓகேவா, எதுக்கு அப்படின்னா ஆம்பிளிடியூடுக்கு, இதுவும் பார்த்துருப்போம். ஸோ ஆன்சர் வந்து ஆம்பிளிடியூட் வீச்சு. சிக்ஸ்த் கொஸ்டின், உடலில் ஏற்படும் ஒலிகளை உணர பயன்படுத்தப்படும் மருத்துவ கருவி எதுன்னு கேட்குறாங்க. ஸோ மருத்துவ கருவி எது, இசிஜி, எலக்ட்ரோ கார்டியோகிராம். பார்த்தோமா இல்லையா, கண்டிப்பாக பார்த்த கொஸ்டின் தான் இசிஜி, தமிழில் மின் ஒளி இதய வரைபடம். அடுத்த கொஸ்டின், செவன்த் கொஸ்டின், ஒளியை நீடிக்கும் தொடர் எதிரொலிக்கு டேஷ் என்று பெயர். எதுனா ரீவெர்பரேஷன். த ரிப்பீட்டட் ரிஃப்ளெக்ஷன் தட் ரிசல்ட்ஸ் இன் பெர்சிஸ்டன்ஸ் ஆஃப் சவுண்ட் இஸ் கால்ட் என்னது, ரீவெர்பரேஷன். அடுத்த பொறுத்துக என்ன கொடுக்காங்க, இசைக்கலவை. ஃபஸ்ட்டு 24 கொடுத்துருக்காங்க. ஸோ ஆன்சர் பார்த்துக்கிட்டிங்கன்னா ப்ரொடக்ஷன் ஆஃப் சவுண்டு. ஓகேவா, ஃபஸ்ட்டே பார்த்தோமா அந்த 24 யூஸ் பண்ணி பண்ணலாம், சவுண்டு ப்ரொடியூஸ் பண்ணலாம். ஸோ ஒளியின் உற்பத்தி. செகண்ட் பாருங்கள், ஒளி சவுண்டு கொடுக்குறாங்க. ஸோ சவுண்டுக்கு வந்து த பாயிண்ட் வேர் டென்சிட்டி ஆஃப் ஏர் இஸ் மேக்ஸிமம், அதான் ஆன்சர். காற்றின் அடர்த்தி அதிகமாக உள்ள புள்ளி என்னன்னு சொல்லுவோம், சவுண்டு சொல்லிக்கலாம். இந்த கொடுத்துருக்க மேட்ச்சுக்கு அது ஆன்சர் இருக்கும். சரியா, அடுத்த தேர்டு பாருங்கள், அழுத்தங்கள் கம்ப்ரெஷன்ஸ் கொடுக்குறாங்க. ஸோ ஆன்சர் வந்து லாங்கிடியூனல் வேவ்னு சொல்லிக்கலாம். அடுத்த ஃபோர்த்து வீச்சு, ஆம்பிடியூட் வந்து மேக்ஸிமம் டிஸ்பிளேஸ்மெண்ட் ஃப்ரம் ஈக்குவலிபிரியம் பொசிஷன், அதானது ஆம்பிடியூடு. அப்புறம் லாஸ்ட்டாக மியோலி அல்ட்ராசோனிக்ஸ், அதுக்கான ஆன்சர் வந்து த சவுண்ட் whose frequency is greater than 20,000 Hz. ஸோ இதோடி புக் பேக் கொஸ்டினும் முடிஞ்சிச்சு. கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சுன்னு நினைக்கிறேன். அது மட்டும் இல்லை, இந்த புக்குக்கான பிடிஎஃப் லிங்க் டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருப்பேன். சமைச்சு புக்கை தாண்டி நீங்கள் வேறாச்சும் புக்கு வாங்கணும் அப்படின்னு எதிர்பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புக் ரிவ்யூ அப்படிங்கிற ஃபோல்டர் இருக்கும், லிங்க் இருக்கும். அந்த லிங்க் கிளிக் பண்ணி உங்களுக்கு தேவையான புக்ஸை நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஸோ வீடியோ பிடிச்சி லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஷேர் பண்ணுங்கள். அடுத்த பார்க்கலாம். தேங்க்யூ.